சார் நீங்கள் இப்போ வந்து ஒரு படத்தில் வந்து ஃபஸ்ட்டே வில்லனை வந்து அடிச்சிடுறாங்கங்கிறத நீங்கள் பார்த்து முக்கியமான டைரக்டர்ஸ் இவங்கெல்லாம் இதை அப்படி பண்ணக்கூடாது தப்புன்னு சொல்கிறாங்கல்ல, எந்த ஆங்கிளில் அதை சொல்கிறாங்க? பொதுவாக நம்ம ஒரு படத்தை பார்க்குறப்போ ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் சில விஷயங்களை நம்ம செஞ்சோன்னு சொன்னால் அது ஒரு நெகட்டிவாக அது ஆடியன்ஸ் பற்றியில் பதியும், இல்லை அந்த படத்துக்கு அது ஒரு தடையாக இருக்குங்கிற ஃபீலில் தான் அதை சொல்கிறாங்கன்னா எதுக்காக அப்படி சொல்கிறாங்க? இந்த மாதிரி எந்தெந்த அம்சங்கள் பண்ணக்கூடாத விஷயங்கள் நீங்கள் நினைப்பீங்க? பேசிக்காக சில விஷயங்கள் அது என்னென்னா சார், வில்லன்கிறது மிக பவர்ஃபுல். அவனும் கடைசியாக தான் மோதிக்கணும். அவனை அடிச்சுட்டா வீக் ஆகிடுறான். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளே நகராது. என்ன மூடில் வந்து அவன் மேலே மரியாதை போயிடும்ல. இவனே அடிச்சுட்டா இதுக்கப்புறம் என்னப்பா இருக்குன்னு நினைப்பாங்க இல்லையா? அதனால் அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாங்க. என்ன தான் மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொன்னாலும் இப்போது புதுசாக வர்றவங்க இந்த மாதிரி புதுசாக பண்ணுறதுக்கான சாத்தியம் இருக்கிறதுனால தான் சினிமா வந்து புதுசாக வளர்ந்து போயிட்டே இருக்குது. அது ஒரு முரட்டுத்தனம், ஒரு துணிச்சல், புதுசான கண்டுபிடிப்பு எல்லாமே நம்மளுடைய இன்னராக புதுசாக ஊர்லேருந்து வந்தவங்க ஒருத்தனால மட்டும்தான் ரொம்ப புதுசாக ஒன்று பண்ணிட முடியும். அவ்வளோ கிரேட் மாஸ்டர்னு சொல்லக்கூடிய பாக்யராஜ் சார் புதிய பாதையில் ஒரு கரெக்ஷன் சொல்கிறாரு. படம் பார்த்துட்டு அவரோட அசிஸ்டண்ட் தான் பார்த்திபன். புதிய பாதை அவ்வளோ பெரிய ஹிட்டு, அவ்வளோ பெரிய ட்ரெண்ட் செட்டான ஒரு படம். ஒரு படத்தில் அந்த படம் வந்ததுக்கு பிறகு ரஜினி சார் ஃபோன் பண்ணி என்னுடைய 15 படத்துக்கான பேரை நீ ஒரு படத்தில் வாங்கிட்டேன்னு சொன்னார். அப்படி ஒரு படம். அந்த படத்தில் பாக்யராஜ் சார் சொன்ன கரெக்ஷன் என்னென்னா, பார்த்திபா படம் போயிட்டே இருக்குது, செகண்ட் ஹாப்பில் 2 பேருமே வந்து கன்வீனியன்ஸ் ஆகிட்டாங்க, அவளுக்கும் அவனுக்கு பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறமும் அடுத்த கட்டத்துக்கு அந்த போடுறது வந்துருச்சு. அப்புறம் சேர்ந்துட்டாங்களே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு இவருக்கு தோணுதான். ஆனால் சீன்ஸ் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறமும் சேர்ந்ததுக்கு பிறகும் ஒரு 4-5 பெரிய பெரிய சீன் போகும். அது என்னது? காந்தி போட்டோ, இது என்னது? இந்த போட்டோ என்ன எங்கேருந்து கிடச்சிது உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, இல்லை நான் ஒரு தடவை தண்ணி அடிச்சுட்டு இருந்தேன், அந்த இடத்துல வந்து இந்த ஏதோ கொண்டாடி இருந்தாங்க, இது ஒரு விட்டு போயிட்டாங்க, நம்மளுக்குன்னு யாருமே இல்லையே, தாத்தாவது இருக்கட்டும் மெசேஜ் தான் எடுத்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்சி வரும். அப்புறம் ஒரு குரூப் ஆஃப் ஆட்கள் வந்து அண்ணாத்தை என் வீட்டு விசேஷத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்படி ஒரு சீன் வரும். கண்டினியூவாக ஒரு பெரிய பெரிய சீன்ஸாக வரும். அந்த பொண்ணு வந்து சாப்பிடாம வந்து சம்திங் ஏதோ வந்து சாப்பாட்டில் கல் இருக்குன்னு சொல்லி கோச்சிட்டு போயிடுவோம். அப்படி ஒரு சீன் போனால் போயிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் என்னன்னு கொஸ்டின் கேட்குது பாக்யராஜ் சாருக்கு. இதுலேருந்து ஒரு 2 சீன் 3 சீன் மட்டும் வெட்டிரு பார்த்திபான்னு கேட்டு சொன்னாராம். பாக்யராஜ் சார் வந்து பார்த்திபன் சார் அதை கேட்கவே இல்லை. இவ்வளோ பெரிய கிரேட் மாஸ்டர் தான் அவரே சொல்கிறாரு. இருந்தாலுமே அவருக்கு தோணுது இதில் ஏதோ ஒன்று இருக்குது, இதை நான் எடுக்க விரும்பலை. இவங்க 2 பேரும் வாழ்கிறத இன்னும் கொஞ்சம் நேரம் ஜனங்க பார்க்கணும். அந்த படம் ரிப்பீட் ஆடியன்ஸ் வர்றதுக்கு, திரும்ப திரும்ப அந்த படம் அவ்வளோ பெரிய ஹிட் ஆனதுக்கு அவர் ஒன்று நினைக்கிறார்ல, அதுதான் காரணமாக இருக்குது. இன்னொன்று, யார் வேணுமா என்னென்னா சொல்லலாம், நம்ம உள்ளூரை மனசுக்குள்ளே நம்ம ஒன்று தேடிகிட்டே இருப்போம். இந்த படத்தை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும், இன்னும் கொஞ்சம் நியாயம் செய்கிறதுக்கும், இன்னும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யமாக்குறதுக்கும், இன்னும் கொஞ்சம் ட்ராமா வர்றதுக்கும் ஏதோ ஒன்று குறையுதேங்கிறத இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் இல்லாமல் நீங்கள் மட்டுமே இன்னராக ஒரு ரகசியமாக எந்த தொடர்பும் இல்லாமல் நீங்கள் தேடிகிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு கொண்டியும் நீங்கள் கல்யாண வீட்டுக்கு போயிருக்கலாம், இல்லாட்டினா இந்த வீட்டில் மழை பெய்யலாம், வெவ்வேறு நிகழ்வு நடக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். அந்த உலகத்தில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளுமே உங்கள் கதை. லவ் பண்ணுறவன் எப்படி வந்து லவ் பண்ணுற பொண்ணை 24 மணி நேரமே நினச்சிட்டு இருப்பானோ, கடவுள் பக்தி உள்ளவனோ கடவுளை பற்றி அனுதினமும் யோசிச்சுட்டு இருப்பானோ, அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே கூட 24 மணி நேரமும் ஒரு கணம் கூட அதில் விலகவே கூடாது. அப்படி இன்னராக ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால், ஒரு கவிஞன் கவிதை பற்றி எதை பார்த்தாலும் மனுஷபுத்தன் கவிதை மாதிரி தோணுது இல்லை, அந்த மாதிரி ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து வேஷம் போட்டு காலியாக ஸ்பிரிட் பர்சனாலிட்டி மாதிரி அவர் அப்படி மாறுற மாதிரி நீங்கள் எப்படி மாறணும். ஒரு தாயை பற்றி கவிதை எழுதும்போது மார்பில் பால் சுரக்க வேண்டுங்கிற மாதிரி, ஆஞ்சநேயர் மாதிரி வேஷம் போட்டால் வால் முளைச்சிடணுங்கிற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும் கெட்டப் போகிறதில்ல, நீங்கள் ஒரு இன்னராக ஒரு கெட்டப் ஒன்று போடுவீங்க. அந்த படம் நடக்கும்போது உங்களுக்கு ஒரு கெட்டப்பு, இன்னராக ஒரு கெட்டப் உங்களுக்கு இருக்கும். அது இருந்தால் மட்டும்தான் அந்த படத்தில் அந்த கான்ஸ்டண்ட்டாக அப்படி இருக்கும். நல்ல ஸ்க்ரீன் பிளேக்கு உதாரணம் வந்து என்னென்னா, ஜெயபிரகாஷ் அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, நெல் வயலில் நூடே ரோஜா கூட கலைதான்னு. அந்த இடத்துல ரோஜா பூவாக இருந்தால் கூட அது கலை தான். நல்ல சீனுங்கிறதுக்காக நம்ம ஆர்வமாக அதை வைக்க முடியாது.
அந்த ஸ்க்ரீன் பிளேயில் அந்த சீன் வந்து தப்பாக இருக்குன்னா தூக்கி தான் ஆகணும். அற்புதமான டைலாக்காக கூட இருக்கும், அது தப்பாக இருந்துச்சுன்னா தூக்கி தான் ஆகணும். நீங்கள் வந்து மரத்தை பார்த்து கொண்டு தோப்புகளை இழந்து விடாதீர்கள்னு ஒரு வார்த்தை இருக்குது. தனித்தனியாக நல்லா இருக்கிறது விஷயமே இல்லை. நான் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் சார், அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன், உங்களுக்கு பிடித்த இயக்குனர் யார் சார்னு அவர் கேட்டேன். நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது பாசில் சார்னு சொன்னார். ஏன் சார் பாசில் சார் சொல்கிறீங்க, இவர் வேற யாராவது சொல்லுவாரோன்னு நினச்சேன். பாசில் சார் படத்தில் தான் படம் மொத்தத்துலேயும் அந்த உயிர் இருக்கும், அந்த சோல் வந்து இங்கே இருக்குது அங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது, படம் மொத்தத்துலேயும் இருக்குன்னு சொன்னார். ஒரு பூவே பூச்சரவாக இருக்கட்டும், ஒரு வருஷம் பையனாக இருக்கட்டும், ஒரு காதலுக்கு மரியாதை இருக்கட்டும், அவருடைய படங்கள் ஜனங்க வந்து அப்படி நேசித்த படங்கள், அவருடைய படங்கள் எல்லாமே மனிதத்தால் படமாக இருக்கட்டும், அப்படி சொன்னார் அவர். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. வணக்கம், நான் கவிஞர் இளகரம். உங்களுடைய படம் பையா படம் பார்த்துட்டு ரொம்ப பிரமிப்பாக அதில் ஒரு சில இது கேட்கணும்னு நினச்சேன் ரொம்ப நாளாக. ஏன்னா படம் திரையரங்களை பார்த்துட்டு அப்போ நான் இருந்த காலகட்டத்தில் வாடகைக்கு சிடி வாங்கி பார்க்கலாம். இல்லை இப்போ தான் நம்ம இணையதளம் பார்த்துட்ருக்கோம். அப்போ நான் வாடகைக்கெலாம் சிடி வாங்கி நான் வீட்டில் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதில் என்னென்னா, ஒரு காரு, கதாநாயகன் கதாநாயகி 2 பேரை மட்டும் வச்சு இவ்வளோ பெரிய படத்தை நகர்த்த முடியும்னு எப்படி நீங்கள் முடிவு பண்ணீங்க? டூயல்னு ஒரு படம். அந்த படம் வந்து நான் சென்னைக்கு வந்த புதுசில் நான் பார்த்தேன். 2 பேர். அந்த ஸ்பீல்பர்க்குடைய முதல் படம். எல்லாமே வந்து அவருடைய படத்தில் ஜாஸ் அதெல்லாம் நினச்சிட்ருப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி எடுத்த படம் வந்து இந்த டூயல். தெரியாமையோ எனக்குள்ளே அந்த படம் வந்து ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஒரு ஹைவேயில் ஒரு வேலை முடிச்சுட்டு மனைவியை பார்க்கறதுக்காக ரொம்ப ஆர்வமாக ஒருத்தர் காரில் போயிட்டுருக்கான். முன்னாடி நல்ல சாங் கேட்டுட்டு, அது வந்து ஒன்வே எங்கேயுமே திருப்ப முடியாது ஒரு மலை பிரதேசத்தில். அப்படி அந்த ட்ரிப்பில் ஆப்போசிட்டில் ஒரு கண்டெய்னர் பெரிய வண்டி. எப்பயுமே சின்ன வண்டிக்கும் பெரிய வண்டிக்கும் ஆளே அங்கே யாருன்னு கூட காட்ட மாட்டாங்க. வண்டிக்கும் ஒரு ஈகோ இருக்கும். அவன் வழி விட மாட்டான். என்னடா இதுன்னு சொல்லிட்டு இவன் ஒரு தடவை ஹார்ன் அடிச்சிருவான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக. இவன் என்ன நம்மளை முந்த ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ஈகோவில் அவன் வந்து அவன் ஆள் கூட நம்ம தெரியாதுங்க. அந்த வண்டி தான் இப்போ அந்த வண்டியை பார்த்தாலே டெரராக இருக்கும், நம்மளுக்கு பயமாக இருக்கும். வழி விட மாட்டான். வண்டி போயிட்டுருக்கும். என்னடா டார்ச்சர் பண்ணுறாங்கிற மாதிரி ஆகிடும். அந்த கிளாஸ் போகும் ஒரு டயத்துக்கு பிறகு வந்து அவன் ஒரு தடவை வழி கொடுப்பான். அப்பா கொடுத்தாண்டான்னு சொல்லிட்டு வண்டியை ஓவர்டேக் பண்ண போகிறப்போ கரெக்டாக ஆப்போசிட் ஒரு வண்டி வரும். அதுக்காக தான் வழி கொடுத்துருக்கான். அட பாவி இந்த மாதிரி பண்ணுறானுங்கிற மாதிரி இருக்கும். அவனை காட்டவே மாட்டாங்க சார் படத்தில். ஆனால் அவனை பார்த்தா நம்மளுக்கு பயமாக இருக்கும். மிஸ்கின் படத்தில் மாதிரி கால் மட்டும் தான் காட்டுவாங்க ஒரே ஒரு தடவை அவனை. அந்த படம் எனக்கு வந்து பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதுதான் எனக்கு வந்து இப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணலாமே. அப்புறம் முதல் நீங்கள் இதை செய்யும்போது உங்களுக்கு 100 கேள்வி வரும். உங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நகர விட மாட்டாங்க உங்களை. அது எப்படி சார் சாத்தியம் கேட்பாங்க. உங்களுடைய முரட்டுத்தனம், உங்களுடைய பேரன்பு, உங்களுடைய தைரியம், உங்களுடைய வந்து நம்பிக்கை, இதெல்லாம் தான் அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு வந்து நீங்கள் ஆதாரமாக எனக்காவது டூயல் இருக்குது இல்லாமல் கூட ஒரு சிலது இருக்குது. எனக்கு இது வந்து கொஞ்சோண்டு தான் ஓரத்தில் இருக்கும். எனக்கு உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஆதாரமே இல்லாமல் பண்ண படம்னு பார்த்தா ரன். எல்லாத்துக்கும் இதுக்காவது நான் டூயல் சொல்கிறேன். ஆனந்த படத்துக்கு வந்து ஹம் ஆப் கே கேம்னு ஒரு படம், ஒரு ஃபேமிலி படம். அவங்க வீட்டில் நடந்த நிகழ்வு வச்சு தான் அந்த டைரக்டர் பண்ணதாக கேள்விப்பட்டேன். உட்லன்ஸ் படம் பார்த்தோம் நானும் பாலசக்திவேல் சாரும். நம்ம குடும்பத்தில் நடந்த விஷயத்தை பற்றி நாம் ஏன் படம் எடுக்கக்கூடாதுன்னு நான் எடுத்து தான் ஆனந்தம். அதில் ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா படத்துக்குள்ளே எந்த ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ் பெருசாக இருக்காது. படம் பார்க்குறவங்ககிட்ட ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்குது. என்ன ஸ்க்ரீன் பிளே? ஒரு நல்ல ஒரு சின்ன ஆர்குமெண்ட்டில், ஒரு சின்ன சண்டையில் பிரிஞ்சவங்கெல்லாம் தான் படம் பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ட்விஸ்ட்டு, இந்த வார்த்தையில் பிரிஞ்சிடுவாங்கடா, இந்த சீனில் பிரிவாங்க பாரு, அவங்க பிரிவாங்கன்னு நினச்சிட்டே இருக்கிறது தான் என்னுடைய ஸ்க்ரீன் பிளே. கடைசிக்கு பிரிய மாட்டாங்க. ஸோ இந்த படத்தை கதை கேட்டு இதே கதையை அல்லு அரவிந்த் சார் இந்த கதையும் கேட்டார். என்ன சார் என்ன சீட் பண்ணுறீங்கன்னு சொன்னார். என்ன சார் சீட் பண்ணேன்? நீங்கள் பிரிவாங்கன்னு டெம்ப்ட் ஏற்றிட்டே இருக்கீங்க, கடைசி வரைக்கும் பிரியவே இல்லைன்னார். சார் அது பாசிட்டிவான விஷயம் தான் சார். இல்லை நான் என்ன சீட் பண்ணுறீங்கன்னு சொன்னார். இந்த மாதிரி சீட்டிங் இந்த ஸ்க்ரீன் பிளேக்கு வேணும். படம் பார்க்குறவங்ககிட்ட இருக்க ட்விஸ்ட்டு, ஒவ்வொரு வார்த்தையிலையும் பிரிஞ்சவன், சின்னதாக வந்து மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லிட்டு போனவன்,
அவன் வீட்டில் தலைவாச காய வச்சு படுக்க மாட்டேன்றா சொல்கிறவன் எல்லாமே என்னென்னா குடும்பங்களுக்குள்ள சண்டையில் நடக்கிற விஷயங்கள் இருக்கும். அதுதான் எனக்கு வந்து அந்த பேசிக்காக அவங்கள ஸ்க்ரீன் பிளேயில் அவங்கள வந்து இன்வால்வ் பண்ண வைக்கிறது. அதுமாதிரி தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான இன்னொரு காதல் கோட்டை படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்க்ரீன் பிளே, ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்க்ரீன் பிளே. அவருக்கு ஆதாரமாக இருந்தது வந்து ஏதோ அவர் சொல்லுவார், வந்து இலக்கியத்திலேருந்து தான் நான் வந்து அதை எடுத்தேன்னு சொல்லுவார். திரைக்கதையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு இயக்குனர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அது திரைக்கதை மூலமாக தான் படத்தில் கொண்டு வருவார் அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது இப்போ நீங்கள் சண்டைக்கோழி படத்தில் செகண்ட் ஹாஃப் வந்து அந்த வில்லனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சேன்றது நீங்கள் சொல்லி தான் இப்போ எங்களுக்கு தெரியும்னு சொல்லுங்க. அது எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நான் அப்படி யோசிக்கிறேன். அப்போ அது சரியானதா? நீங்கள் கடத்தியிருக்கணும்ல அப்போவே அந்த இடத்துலையே ஒரு ஆடியன்ஸாக எங்களுக்கு கடத்திருக்க வேணாம். நான் சொல்லி தான் தெரியுங்கிறது, நான் அந்த படம் பார்த்து தான் பண்ணேங்கிறது நான் சொல்லி தான் தெரியும்னு சொன்னேன். அது மற்றபடி வில்லனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அந்த படம் போங்கிறது நீங்களே பார்த்தாலே புரிஞ்சுப்பீங்க. அவனுடைய எமோஷனு, அவனுடைய விஷயம், அவன் மேலேருந்து தான் நகருவான் அந்த கதை. அவன் ஒரு அட்டம்ப்டாக பண்ணிகிட்ருப்பான். வணக்கம் சார். நீங்கள் ரைட்டர்ஸ் வந்து ஹையர் பண்ணியிருந்தீங்க உங்களோட படங்களுக்கு. இப்போ நீங்களே எழுதி எடுக்கிறதுக்கும் ரைட்டர்ஸ் ஹையர் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் என்ன, ஃப்ரீடமாக நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? ஆமாம், சண்டைக்கோழிக்கு வந்து எஸ் ராமகிருஷ்ணன் சார் வந்து என் கூட ஒர்க் பண்ணார். அதுக்கு முன்னாடி பிருந்தா சார் ஒவ்வொரு படத்துலையும் என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கார், எல்லா படத்துலையும். அது என்னென்னா கூடுதலாக என்னென்னா நம்மளே உள்ளேருந்து பார்க்குறத விட வெளியிலேருந்து அவங்க கேட்குற கேள்வி, அவங்க கொடுக்குற இன்புட்டு, அவங்களுடைய பார்வை, அது எல்லாமே கூட நம்மளுக்கு பெருசாக பயன்படும். ஆனால் கண்டிப்பாக ஒரு ரைட்டர் இருந்தால் அது ரொம்ப நல்லது ஒரு படத்துக்கு. குட் மார்னிங் சார். ஒரு திரைப்படம் வந்து நிறைய இடத்துல ஸ்டார்ட் ஆகலாம், நிறைய பாயிண்டில் எண்ட் ஆகலாம். இப்போ அன்சான் ஃபிலிம் எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து படத்தில் தம்பி வந்து அண்ணனை தேடுற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். பட் அந்த ஸ்க்ரீன் பிளேவாக எடுத்தால் எப்படி சார் டிசைட் பண்ணுறீங்க? இந்த இடத்துல படத்தை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி காட்டலாம், இந்த இடத்துல ஃப்ளாஷ்பேக் எடுக்கிற மாதிரி காட்டலாம். இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் எழுதும் போது இல்லை இந்த சீன் அந்த சீனுக்கு அப்புறம் ஃப்ளாஷ்பேக்கில் வரலாமா, அதை எப்படி சார் டிசைட் பண்ணுறீங்க? அது ஒரு திரைப்படம் இந்த பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகும், இந்த பாயிண்டில் எண்ட் ஆகணும், ஃப்ளாஷ்பேக் இங்கே வரணுன்றதை எப்படி திரைக்கதையில் காட்டுறீங்க? அது அந்த அந்த படத்துடைய சென்ட்ரு பாயிண்ட் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால், நானே அதை தேடிட்டு தான் இருக்கேன். எனக்கும் முழுமையான விடையெல்லாம் தெரியாது. ஓரளவு நீங்கள் கேட்டதுக்காக நான் பதில் சொல்கிறேன். மேக்ஸிமம் என்னென்னா அந்த படத்துடைய அதான் சங்கர் சார் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்கிறது, எடிட்டிங்கில் கட் பண்ணும்போது சோலுக்கு ஒன்றாகலையே அப்படி கேட்பாங்க. சீன் கட் பண்ணும்போது செய்யும்போதோ அந்த படத்தில் ஒரு ஏரியாவில் மட்டும் ஒரு நம்பகத்தன்மையான ஒரு உயிர் நம்மளுக்கு இருக்கும். நம்ம நம்புவோம் ஒரு இடத்த, அது யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம். அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் நம்ம அந்த படத்தையே நம்ம எடுக்க ஆரம்பிச்சிருப்போம். அது ரொம்ப அடம்பிடிப்போம். யார் அதில் கை வைக்க வந்தாலும் தட்டி விட்டுருவோம். இல்லை சார் அந்த இடத்த வண்டி தொடாதீங்க, இல்லை சார் அந்த இடம் எனக்கு நம்பிக்கை இருக்குது சார். பர்டிகுலராக நான் வந்து ரன்னில் ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் வந்து இங்கே தான் ஷூட் பண்ணது, ஆப்போசிட்டில் தான் நிறைய ஷூட்டிங் நடக்கும். அதுக்கு அந்த பக்கம் உள்ள தெருவில் தான் அந்த இன்ட்ரடக்ஷன் சீன்லாம் எடுத்தேன். என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை நான் நோட்டில் எழுதி வச்சுருந்தேன். இது உங்களுக்கும் சொல்கிறேன். எப்பயுமே ஒரு அசிஸ்டன்ட்னு கண்டுபிடிக்கலாம். அப்போல்லாம் ஒரு ரெனால்ட்ஸ் பென்னு ஒரு நோட் புக்கு இருக்கும் பாக்கெட்டில், அவங்க அசிஸ்டன்ட்னு கண்டுபிடிச்சிடலாம். முதல்லாம் குறிப்பு எடுத்துக்கிட்டே இருப்போம். எனக்கு பாலாஜி சார் தான் வந்து சொன்னார். அவர் எனக்கு நிறைய விஷயத்த கற்றுக் கொடுத்துருக்கார். அவர் சொல்லுவார், டே அக்ரகுருஷோ வந்து அவர் வாழ்க்கையில் எது நிகழ்ந்தாலும் நோட் பண்ணிட்டே இருப்பாராண்டா. ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது, கதை எழுதும்போது அதை தான் எடுத்து படிப்பாராம். அது வந்து வாழ்க்கைக்கு வந்து அவர் கதைக்கு ரொம்ப யூஸ் ஆகுமான்னு சொல்லி. அதனால் என் வாழ்க்கையில் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் நான் நோட் பண்ணி வைப்பேன். நான் ஒரு தடவை வந்து கையில் காசு இல்லை, வாடகை கொடுக்கணும். அதுக்காக வந்து எக்மோரில் போய் எங்கள் ரிலேஷன் ஒருத்தர்கிட்ட 750 ரூபா பணம் வாங்கணும். 2000 ரூபா தான் கையில் இருக்குது. அந்த டயத்தில் ஒரு லவ் போகிற போக்கில் ஒரு பொண்ணு பஸ்ஸில் ஏறுமா ஏறாதான்னு நின்றுட்டுருக்கு வல்லூர் கோட்டம் பக்கத்தில். நான் பார்த்துட்ருக்கேன். கரெக்டாக வந்து பார்த்தா அந்த கூட்டத்துக்கு இடையில் ஏறிடுச்சு. கரெக்டாக என்கிட்ட டிக்கெட் எடுக்குதுன்னு கொடுக்குது. நான் கை மட்டும் தான் பார்க்குறேன், அது என் கையை மட்டும் தான் பார்த்துச்சு, முகத்தை கூட பார்க்கல. நான் டிக்கெட் எடுத்துகிட்டு கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னை பார்க்கவே இல்லை, வண்டி போயிட்டே இருக்குது. கரெக்டாக அந்த சியர்ஸ் பார் அந்த பாலத்துக்கு முன்னாடி எக்மோரில் நான் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துடுச்சு. இந்த கேப்பில் சின்னதாக ஃபீலு, ஐயோ நான் அதுக்குள்ளே நம்ம ஸ்டேஷன் வந்துடுச்சு சொல்லி நான் இறங்கி ஏக்கமாக பஸ்ஸே பார்த்துட்டு இருந்தேன். ஐயோ முடிஞ்சு போச்சுல அவ்வளோதான்னு. உயிரே படத்தில் ஒரு டைலாக் சுஜாதா எழுதியிருப்பார், லைஃப்லேயே வந்து என் வாழ்க்கையில் ஷார்ட்டஸ்ட் லவ் ஸ்டோரின்னு சொல்லி. அது மாதிரி என்னடா இவ்வளோ ஷார்ட்டாக முடிஞ்சு போச்சு லவ்னு சொல்லி இறங்கி நின்னப்போ
பஸ்ஸு கிளம்பப்போ இதுக்கப்புறம் இந்த லைஃப்பில் கமிட்மெண்ட் இல்லையே, நம்மளுக்கு அவங்களுக்கு ஒன்றுமே இல்லையே, அந்த தைரியம் வந்தப்போ தான் இந்த பெண்களில் கூட என்னென்னா குடிஞ்ச இந்த பொண்ணு பார்த்துச்சு என்ன. இந்த படத்தில் வர அந்த ஷாட்டு அப்படியே நிஜம். குனிஞ்சு பார்த்தோன்னே பார்த்துட்டு திரும்பிச்சு அந்த ஸ்பீட் பிரேக்கில் ஏறும்போது நான் ஓடி பஸ்ஸில் மறுபடியும் ஏறிட்டேன். அந்த பொண்ணு எதிர்பார்க்கவே இல்லை இவன் மறுபடியும் ஏறுவான்னு. படம் எடுக்கும்போது சார் சத்தியமாக அந்த ஷாட் ஓடி திரும்ப இன்னும் கொஞ்சம் வேற ஏய் எப்படி ஏறணும் அப்படி பார்க்கல, அந்த ரியாக்ஷன் பண்ணால் திரும்ப எடுத்தேன். இல்லை அந்த மாதிரி இல்லைன்னு, ஏன்னா நான் கண்ணில் பார்த்துருக்கேன்ல. இறங்கி அந்த பொண்ணு பின்னாடி போய் அந்த கான்வர்சேஷன் எல்லாமே நிஜம். நான் அதை வந்து நோட் பண்ணி வச்சுருந்தேன். அதை தான் நான் வந்து படமாக எடுத்தேன். எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, லெனின் சார் விஜயன் சார் தான் எடிட்டிங். இந்த சீனை மட்டும் இன்னும் கொஞ்சம் குறைக்கலாமே சார் ப்ளீஸ் சார் இது குறைக்க வேணாம் சார், ஏன்னா எனக்கு தெரியுமே இது எவ்வளோ நிஜம், இதுதான் என்னுடைய உயிர்னு தெரியும்ல. அதனால் வந்து என்னென்னா குறைக்கவே விட மாட்டேன். அந்த ஒரு சீனை எடுத்துகிட்டு போயிட்டு தான் நான் ஸ்க்ரீன் ப்ளேவே பண்ணேன். இப்படி ஒரு பொண்ணு பின்னாடி ஒருத்தன் சுற்றுறான். இப்போ அவனுடைய ஒரு தடவை அந்த பொண்ணு பின்னாடி வராதுன்னு சொல்லுது. ஏன் சொல்லுது அப்படி பார்த்தா, ஒரு கை வெட்டுப்பட்டவனை அந்த பொண்ணு பார்க்குது. என்னடா அது பார்த்தா அவன் அண்ணன் யார் தெரியுமா, ரவுடி. அவன் ரவுடியாக இருந்தா சரி. இப்போ தான் ஒரு பொண்ணு பின்னாடி பொண்ணாக வருவா, பசங்க தான் வருவாங்க, எவனா ஒருத்தன் வருவான் தூக்கிட்டு போகிறதுக்கு. ஒருத்தன் ஏதோ எமோஷனில் பாதிக்கப்பட்டவன் சொல்கிறான். இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தி காதலும் வீரமும் நம்ம என்ன படம் பண்ண போகிறோமோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரே காதலும் வீரம் தான் இந்த படம். காதலும் வீரம்னா என்னென்னலாம் வரும் ஒரு பட்டியல் போட்டோம். வீடு புந்து தூக்குறேன்டா, ஒண்டி கொண்டு நிற்பியா, என்னென்ன வார்த்தைகள் எழுதலாம் ஒரு ஸ்க்ரீன்ப்ளே பண்ணுறதுக்கு சொல்கிறேன். அப்படி தான் இந்த படம் ஸ்க்ரீன்ப்ளே. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரே வாரம் தான் சார் அந்த படத்துடைய ஸ்க்ரீன்ப்ளே முடியறதுக்கு 1 வீக் தான். எனக்கு சூப்பர் குட்டில் அப்போ வந்து ஆஃபீஸ் கூட தரல. 2வது படம் பண்ணுறதுக்காக கமிட் ஆகிட்டேன். அந்த ஆஃபீஸுடைய அபிபுல்லா ரோட்டில் மாடியில் அந்த டிராஃபிக் இடையில் உங்களுக்கு நல்ல மணல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரூம் தேவையில்லை. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ரூம் போட்டு தரணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு 8க்கு 8 ரூமு அங்கே மாதிரி இருந்தவங்களும் சரி தான். உங்களுக்கு ஆர்வம் மட்டும் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வேலை செய்யணுங்கிற நினப்பு மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, உங்களுக்கு வேலை நடந்துடும். வேலை செய்கிற மூடு இல்லைன்னா உங்களுக்கு சொர்க்கத்திலேயே உட்கார வச்சு உங்களுக்கு எந்த மாதிரி கவனிக்கட்டும், போர் அடிக்கும், தூக்கம் தான் வரும். எனக்கு நல்ல சிம்டம்ஸ் என்ன தெரியுமா சார், என்னோடய படம் நல்லா இல்லாத படத்தை எல்லாத்துலேயுமே எடிட்டிங்லேயே நான் தூங்கியிருக்கேன். நல்ல சரியான படம் தான் பண்ணிகிட்ருக்குங்கிறப்ப நம்மளுடைய எனர்ஜி லெவலும் நம்மளுடைய தைரியமும் நம்மளுடைய இதுவும் அப்படி இருக்கும், சுறுசுறுப்பாகவே இருந்துகிட்ருப்போம். ஏதோ சரியாக ஒன்று செய்ய போகிறோம்டான்னு. அப்படி தான் ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்பாங்க எசன்ஸு. ரவுடி அவ்வளோ பெரிய ரவுடி அவன் எப்படி இங்கே வீட்டுக்கு வருவான், அவன் எப்படி திரும்ப முடியும், கேட்குற கேள்வியிலேருந்தே பதில் பிடிச்சிட்டே இருப்போம். அப்படி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் சரியான ஆன்சர் சொல்ல அது வந்து ஸ்க்ரீன் பிளேவாக மாறும், நல்ல இதாக இருக்கும். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்போ ஒரே படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கதாநாயகர்களை புகுத்தி அந்த படத்தை இயக்கிடுவீங்க. அப்போ ஒருத்தர் வந்து இப்போ வேட்டை படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதவன் சார் வந்து காவலராகவும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரவுடியாகவும் இருக்கப்ப அப்போ வந்து இவர் வந்து ரவுடி, அவர் வந்து அந்த போலீஸாக இருக்கும். எந்த மாதிரியான விமர்சனங்கள் உங்களுக்கு வந்து வந்துச்சு, அந்த இது இயக்குறப்போ உங்களுக்கு எந்த மாதிரி சிக்கல்கள் வந்து அந்த படங்கள்லாம் இருந்துச்சு அந்த 2 ஹீரோ வச்சு பண்ணும்போதா? ஆமாங்க. எப்பவுமே ஒரு படங்கிறதே கன்வின்ஸ் பண்ணுறது தாங்க. ஒரு டைரக்டரு யாரெல்லாம் கன்வின்ஸ் பண்ணுறான், ஃபைனலில் ஒரு ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணணும், அதுக்கு முன்னாடி ஆர்டிஸ்ட்டை கன்வின்ஸ் பண்ணணும், சுற்றி உள்ள அசிஸ்டன்ஸை, எடிட்டரை, மியூசிக் டைரக்டரை, இப்படி அப்புறம் நம்மளுக்கு கன்வின்ஸ் ஆகணும். இதுக்கு ஒரே ஒரு இது சொல்கிறேன். நான் ஆனந்தம் படம் பண்ணும்போது எனக்கு டிப்ஸ் வந்து ஒன்று கிடைச்சது. சோலை படத்துடைய ரைட்ரு எப்படி ஒவ்வொருத்தங்களுக்கு போய் கதை சொன்னார்ன்ட்டு, அது உங்களோட சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். சோலை படத்தில் மிகப்பெரிய ஹீரோ தான் சஞ்சீவ்குமார். ரொம்ப பழைய விஷயமாக பேசுகிறேன்னா, சோலை என்னன்னு தெரியல, பார்த்துருப்பீங்களா? சோலை மாபெரும் படம். அந்த படம் தான் வந்து இங்கே கேப்டன் பாருன்னே உங்களுக்கு பழசு. சோலேன்னு இந்தியில் வந்த மிகப்பெரிய படம். அமிதாப் பச்சன், அபிஷேக், நம்ம தர்மேந்திரா அவங்கெல்லாம் நடித்த படம்.
செவன் சாம்ராய் படம் தான் அந்த படம் பண்ணுறதுக்கே மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனு. அந்த படத்துடைய ரைட்ரு எப்படி டைரக்டர் போய் கதை சொன்னார்னு ஒரு மேட்ரு கேட்டேன். அது எனக்கு பயன்பட்டுச்சு ஆனந்தம் கதை சொல்கிறதுக்கு. என்னென்னா சார் சஞ்சீவ்குமார்கிட்ட போய் கதை சொல்கிறார். சார் இந்த படத்தில் 2 பசங்க நடிக்கிறாங்க சார், தர்மேந்திரா அமிதாப் பச்சன். ஆனால் இந்த படத்தில் நீங்கள் தான் சார் ஹீரோ, உங்களுக்கு தான் சார் ஃப்ளாஷ்பேக் இருக்குது, நீங்கள் தான் சார் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்கள் 2 கையை வெட்டிட்டான் சார் வில்லன், உங்கள் லெஃப்ட்டு ரைட்டாக 2 பசங்களை நீங்கள் பிக்கப் பண்ணி கூப்பிட்டு வரீங்க சார். ஆனால் உங்கள் 2 கை இல்லை, ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் கையால் தான் சாவான்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க அந்த பசங்கிட்டே. நீங்கள் கொல்லக்கூடாது, நான் தான் கொல்வேன்னு. உங்கள் கையால் தான் சார் வில்லனையே கொல்றீங்க. லாஜிக்கை கேட்பான் வில்லன் கூட, என் கையால் தான் சாவுன்னு சொல்கிறியே, உனக்கு தான் கையே இல்லையாடான்னு கேட்பான். அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவான், பாம்பை காலால் மிச்சு தான் கொல்லணும்பார். அதுக்கு லீடு ஒன்று கொடுத்துருப்பாங்க, காலில் ராடங்கட்டின அந்த முள்ளாக வச்ச இது வந்து அட்மாஸ்பியரில் ஒரு சீன் இருக்குன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். படத்தில் வைக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் எங்கேயோ ஒரு தொடர்பு இருக்க மாதிரி இருக்கணும். வேறு ஒரு சீனில் அந்த முள்ளாக வைக்கிற ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்க. இப்படி அமிதாப் பச்சன் இவர்கிட்ட தர்மேந்திர கதை சொல்கிறப்ப, சார் இந்த படத்தில் ஒரு கிழவன் இருக்கான், அவன் 2 கை போச்சு, அவனுக்கு சோகமான ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குது. இந்த படத்தில் படம் மொத்தமும் துருதுன்னு பேசிட்டு கேமமானியை லவ் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு படத்தோடைய எண்டு கார்டு கூட உங்கள் மேலே தான் சார் போட போகிறேன், ட்ரெயினில் கடைசி நீங்கள் தான் இருந்துச்சு போக போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான், விதவையை லவ் பண்ணிவிட்டு ஒரு இது மவுத்தார்கன் வாசிச்சுட்டு சோகமாக இருப்பான், நடுவாக செத்து போயிடுவான் சார். இப்படி இவருக்கு சொல்லும்போது இவனுடைய கேரக்டர் மொத்தமும் ஏற்றி தேவையானது எல்லாமே சொல்லுவார். அதுமாரி அமிதாப் பச்சன் சொல்லும்போது, சார் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்காகவே உயிர் கொடுப்பீங்க சார், நீங்கள் காயினை தூக்கி போட்டு ஒவ்வொரு தடவை போவீங்க, கடைசியாக தான் தெரியும் அதில் வந்து 2 காயின்லேயும் ஒரே இதாக இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு விதவையை லவ் பண்ணுவீங்க சார், பொய்ட்டிக்கான ஒரு லவ் ஸ்டோரி வரும் சார். இப்படி அவரை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் ஏமாற்றவே கூடாது, உண்மையாகவும் இருக்கணும், கன்வின்ஸ் பண்ணுறதுக்காகவும் இருக்கணும். நீங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உண்மையாக கன்வின்ஸ் பண்ணணும். நம்ம பண்ணுற எல்லா சூதும் எதுக்காக இருக்குன்னா சகுனி மாதிரி இருக்கக்கூடாது, கிருஷ்ண பரமாத்மா பண்ணுற சூது மாதிரி இருக்கணும். ஒரு சில விஷயத்தை மறைச்சி வைக்கிறது செய்கிறது அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்காக தான், அவங்களுடைய சந்தோஷத்துக்காக தான். அதை வந்து கரெக்டாக எல்லாமே எவ்வளோ ஹைட் பண்ண போகிறோம், எவ்வளோ தூரத்துக்கு ஓப்பன் பண்ண போகிறோம், எவ்வளோ சீனுக்கு பிறகு அதை ஓப்பன் பண்ணிட போகிறோம். பாட்சான்னு மிகப்பெரிய படம், அந்த படம் வந்து கமர்ஷியலில் மிக முக்கியமான படம். அந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே மாற்றி விட்டது ஒரு எடிட்டர். நடுவில் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஷார்ட்டை போட்டு விட்டு அந்த டெம்போவை கிரியேட் பண்ணது எடிட்டர்னு கேள்விப்பட்டேன் சார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சில ஸ்க்ரீன் பிளே வந்து எடிட்டிங் டேபிளில் கூட மாறும். மிகப்பெரிய எடிட்டர்ஸு நம்மகிட்டதை விட தியேட்டரில் இருக்காங்களா ஆப்ரேட்டர்ஸ், அந்த காலத்தில் அவங்க ஆடியன்ஸ் எந்த சீனில் எழுந்திரிச்சு போகிறான் அந்த இடத்துலலாம் பேப்பர் சுருவிட்டே வருவாங்களாம். அப்போ ஃபிலிமில் படம் ஓடும்போது நம்ம எடிட் பண்ண போனோம்னா அவங்க எடிட் பண்ணி ஆல்ரெடி வச்சுருப்பாங்களாம். எப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல ஜனங்களாம் எந்திரிச்சாங்க, அதை நாம் நோட் பண்ணி எடுத்து வச்சேன்னு சொல்லி. அதனால தான் சொன்னேன், தியேட்ரு தான் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் திரும்ப திரும்ப. சார் வணக்கம் சார். ஒரு டேரக்டராக ஆன் த ஃபீல்டு அட்வர்சிட்டி கோஷன் எந்த அளவுக்கு முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க சார் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை? என்னது அட்வர்சிட்டி கோஷன் அப்படின்னா? அதாவது இவ்வளோ பேரை ஹேண்டில் பண்ணல சார், இவ்வளோ பேரை ஹேண்டில் பண்ணல, லைட் மேன், கேமராமேனு, அசிஸ்டன்ட் டைரக்டரு, ஆர்டிஸ்ட்டு. சார் புரிஞ்சிட்டு. நான் ஒரு தடவை சங்கர் சார்கிட்ட கேட்டேன், அடிக்கடி சங்கர் பேர் வரும், அதிகமாக அவரோட பழகிட்டு இருக்கிறதுனால. நான் வந்து கமல் சார்கிட்ட கதை சொல்கிறதுக்காக போயிருந்தேன் ஆனந்தத்துக்கு பிறகு. முதல் படம் மம்முட்டி, 2வது படம் கமல் சாரோட பண்ணால் எப்படி இருக்குன்னு ஒரு விஷயம், மதின்னு ஒரு கதை. நான் இது வரைக்கும் இந்த படத்தை பண்ணல. அந்த கதை சொல்லி முடிச்சுட்டு அவர் ராஜகமல்லே பண்ண சொன்னார். அப்போ எனக்கு என்ன பயம்னா, கமல் சாரே தலையிடுவார், இது ராஜகமல்னால் எப்படியோ சொல்லி ஒரு பயத்தில் நான் வந்து அப்போ அந்த படத்தை வந்து நான் பயந்துட்டு பண்ணாமல் போயிட்டேன். வெளியில் வந்துட்டு சங்கர் சாருக்கு தான் ஃபோன் பண்ணேன். அப்போ எனக்கு ரொம்ப பெரிய பழக்கம்லாம் கிடையாது, ஓரளவு தான் பாலைய சார் மூலமாக பழக்கம். சார் கமல் சார் கூட பண்ணலான்னு இருக்கேன், நீங்கள் தான் பண்ணி முடிச்சிருக்கீங்க, அவர் ரொம்ப தலையிடுவார் தான் கேள்விப்பட்டிருக்கேன் சார், எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறது, எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க சார்னு கேட்டேன். நீ கமல் வண்டி ஓகே பண்ணிட்டீங்கன்னா நீ செட்டுக்குள்ளே வரும்போது மற்றவங்க ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குற மரியாதையிலேயே உனக்கு எல்லாமே வந்துடும். நீங்கள் டைரக்டராக போய் ஸ்பாட்டில் நின்ட்டிங்கன்னு சொன்னால், எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி போய் ஸ்பாட்டில் போயிட்டீங்கன்னா, நீங்கள் சும்மா இருந்தால் நின்னாலே போதும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, சார் வராது இருப்பாங்க, செட்டே ஒரு அலர்ட் ஆகிடும். நீங்கள் உங்கள் வேலையை மட்டுமே பார்த்துட்டு இருந்தாலே போதும்.
நீங்கள் வேலை பார்க்குறீங்களா இல்லையாங்கிறது நேரடியாக முகத்தை பார்த்து இல்லை, பேக் ஷாட்டில் நீங்கள் நின்னா கூட அவர் ஒர்க்கில் தான் இருக்கான்னு தெரியணும். அந்தளவுக்கு நீங்கள் ட்ரூத்தாக அந்த வேலையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா மரியாதையும் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். நீங்கள் சொல்கிறது எல்லாமே கேட்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் அது எப்படி இருக்கணும்னா, பாக்யராஜ் சார்கிட்ட வந்து டைரக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி பாண்டியராஜன் சார் வாழ்த்துங்க சார், நான் வந்து படம் பண்ண போகிறேன், நீங்கள் உங்களுக்கு வாழ்த்து வேணும் சார் கேட்க போயிருக்கார். டைரக்ட் பண்ணுற மாதிரி நடிக்காதுன்னு சொன்னார். எப்பயுமே நம்ம வந்து பேட்டியெல்லாம் படிச்சிருவோம் ஆரம்ப காலத்தில். பாக்யராஜ் சார் வந்து பாரதிராஜா அரைஞ்சிருவாராம், அவர் அப்படி பண்ணுவாராம் இப்படி பண்ணுவாரான்னு சொல்லி கேள்விப்பட்டு அந்த மாதிரி போய் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களுக்கான விஷயத்தை என்னங்கிறத நீங்கள் முடிவு செய்யணும். நீங்கள் உண்மையாக இருக்கணுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நடிக்கக்கூடாது, நிஜமாக இருக்கணும். அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடாது. உண்மையாக இருந்தால் அதுக்கான எல்லாமே வந்து சேர்ந்துடும், தேவையான எல்லா மரியாதையும் வந்துடும். அதான் சிஜி பற்றி எனக்கு தெரியாமல் இருக்கலாம், சிஜினா என்னன்னு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் கேட்டு எல்லாம் செய்கிறதுக்கு இங்கே ஆட்கள் இருக்காங்க, ஐடியா பண்ணுறதுக்கு தான் ஆள் கிடையாது. நீங்கள் உங்கள் எல்லாத்துக்குமே நான் ஆள் கிடைப்பாங்க. இது என்ன சார் எனக்கு புரியலை சார் கேட்டிங்கன்னா சொல்ல போகிறாங்க இல்லையா, அவ்வளோதான். வணக்கம். பொதுவாக திரைப்படம்னாலே மக்கள் வந்து விரும்பி பார்க்கணும், இல்லைனா என்டர்டெயின்மெண்ட்காக தான் எடுக்கிறாங்க. ஆனால் தற்போதைய திரைப்படங்கள் எல்லாம் முகம் சுளிக்கும்படியாகவும் இடைவெளிக்கு மேலே பார்க்கவே முடியாதபடியாகவும் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நான் அப்படி தான் பார்க்குறேன். நான் மட்டும் எப்படி பார்க்க முடியும்? இல்லைப்பா, என்ன படத்தை சமீபத்தில் நல்ல படங்கள் சமீபத்தில் வருது, மிக அற்புதமான படங்கள்லாம் வந்திருக்கு சமீபத்தில். எந்த படத்தை மனசில் வச்சு சொல்கிறீங்கன்னு தெரியல. எல்லாம் கலந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்குமே ரெண்டுமே தான் இருக்கும். அந்த காலத்தில் வந்தது எல்லாமே சிறந்த படங்கள் கிடையாது, இந்த காலத்தில் வர்ற படங்கள் எல்லாமே மோசமான படம் கிடையாது. இப்போ தான் சார்பட்டா வந்துச்சு, இப்போ தான் பரியேறு பெரும்பாலும் சமீபத்தில் வந்துச்சு. மிக அற்புதமான படங்கள் எல்லாமே விடுதலை, வெற்றிமாறனுடைய படம், மிக முக்கியமான மிக அற்புதமான டைரக்டர் சமீபத்தில் இருக்காங்க. இந்த லெனின் பாரதி வந்திருக்காரு. மிக அருமையான படங்கள், மிக முக்கியமான இயக்குநர்கள், இந்திய சினிமாவை திரும்பி பார்க்குற அளவுக்கான டெக்னீஷியன்ஸ் இங்கே நமக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க, தமிழில் இருக்காங்க. நல்ல படங்கள், ரொம்ப நல்ல படங்கள் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி திரைப்படங்களால் நல்ல திரைப்படங்களும் பாதிக்கப்படும் அப்படின்றதுக்காக சொன்னேன். அதான் எல்லா காலகட்டத்திலையும் எல்லோரும் இருக்காங்க. நம்ம நல்லது மட்டும்தான் நல்லது வென்றே தீரும். அது வந்து தப்பான விஷயத்தை எத்தனை பேர் சேர்ந்து அடி அடித்தாலும் சரி தான், ஜனங்க மாஸ் அவங்க சேரும்போது பாருங்கள். இப்போ வந்து அந்த படம் மனிதர் உணர்ந்து கொள்ளது மனித காதல் அல்ல, அந்த படம் வந்துச்சு. அது எந்த பப்ளிசிட்டியும் கிடையாது. மலையாளத்துலேருந்து வந்த ஒரு படம், சின்ன படம், வெறும் 50 லட்சம் ரூபாய்க்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாங்க சார். மணின்னு சொல்லி நம்ம இங்கே படங்கள்லாம் நிறைய பேர், அவரோட பையன் தான் இங்கே வாங்கியிருந்தாங்க. படம் வந்து 28 crores குறைந்தபட்சம் இங்கே ஷேர் தமிழில். மிக நல்ல படங்கள் வருது இப்போ. வணக்கம் சார். சார், ஒரு சின்ன கம்பேரிஷனுக்காக ரெண்டு டைப்பான ஸ்க்ரீன் பிளேஸ் வந்து நான் புரிஞ்சிருக்கேன். உங்கள் படங்களில் பையா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இந்த பையா வந்து ஹீரோ வந்து ஒரு எதேர்ச்சையாக வந்து ஹீரோனை சந்திச்சு ஒரு லான்சர் காரில் பெங்களூர்லேருந்து மும்பை போகிற மாதிரியான கதை. படம் முடிகிறது வந்து மும்பையில் முடிஞ்சிடும். ஒரு தோராயமான ஒரு 7 அல்ல 5 நாட்களில் வந்து அந்த படத்தோட திரைக்கதையும் முடிஞ்சிடும். அப்படி நீங்கள் சண்டைக்கோழி எடுத்துட்டிங்கன்னா காலேஜ் ஃபைனல் எக்ஸாம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஊருக்கு வந்து அந்த பையன் ஒரு டான், அதாவது டான் அடிக்கிற அளவுக்கு ஒரு ஆன மாதிரி முடிஞ்சிடும். இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு கனெக்டிவிட்டி இருக்குங்க இல்லைங்க. இப்போ அந்த கார்த்தி அவரோட ட்ராவல் வந்து கார் எடுத்ததுலேருந்து ஃபைனல் வரைக்கும் நாங்கள் பார்க்குறோம் ஸ்க்ரீனில். ஓகே. ஆனால் சண்டைக்கோழியில் வந்து அந்த விஷால் சார் அந்த வந்து காலேஜ் முடிச்சுட்டு அவர் எங்கே போனார், அந்த சிதம்பரம் போவார், சிதம்பரத்துக்கு அப்புறம் மதுரைக்கு வருவார், மதுரையில் வந்து அந்த சீன்ஸ் நடக்கும். இந்த இடையில் வர கேப் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி நீங்கள் வந்து கன்வின்சிங்காக ஒரு ஆடியன்ஸ்கிட்ட புரிய வைக்கிறது? இந்த பதப்பதைப்புக்கும் அந்த ரெண்டுமே ஒரே அளவான ஒரு டெம்போ கிரியேட் பண்ணுது. எப்படா வந்து அவன் காசை அடிப்பான்ற மாதிரி, இங்கே வந்து எப்படா அந்த ஹீரோனை காப்பாற்றுவான் அப்படின்ற மாதிரி. ஆனால் இது ஒரேதாக போகிறதுக்கும் விட்டு விட்டு ஒரு கட் பண்ணி ஒரு எழுதுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்க சார்? அது அந்த படம் பார்க்கும்போது நீங்கள் அந்த படம் தான் பார்ப்பீங்க, இந்த படம் பார்க்கும்போது இந்த படத்தை தான் பார்ப்பீங்க. அதுதான் சினிமாவுடைய பெரிய மேஜிக்கே. டைட்டானிக் படம் ஞாபகம் வராது காதல் படம் பார்க்கும்போது. அதனால தான் வந்து என்னென்னா, ஒவ்வொரு படத்துக்கான நியாய தர்மங்கள் விஷயங்கள் எல்லாமே வேறு. அதுக்கான கணக்கு, அதுக்கான வேலைகள் எல்லாம் சரியாக அந்த படத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த படத்தை நம்ம பார்த்துருவோம். அந்த படம் பார்க்கும்போது அந்த படத்தை தான் நம்ம பார்ப்போம்.
அதுக்கான எல்லா நியாய தர்மங்கள் அதில் இருந்துச்சா நம்ம ஒத்துக்குவோம், அவ்வளோதான். நீங்கள் இங்கேருந்து கிளம்பி வாசல் வரைக்கும் போகிறது மட்டுமே ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணாலும் சரியாக இருந்துச்சுன்னா அது வந்து போகும். அதனால தான் சிங்கிள் ஷாட்டில் ஒரு படம் எடுக்க முடியுது, ஒரே இரவில் நடக்கிறது ஒரு படமாக எடுக்க முடியுது. ஒரு கைதி படம் பாருங்கள், நைட்டு மட்டும்தான் ஒரு படம் எடுத்து முடிக்கிறாங்க. ஈயை வச்சுட்டு பழிவாங்கன்னு ஒரு படம் பண்ண முடியுமா? அதனால தான் இது வந்து சினிமாங்கிறது நிஜமா, நிஜம் மட்டும்தாங்க சொல்லணும். திடீர்னு பார்த்தா பயமாக இருக்கும். ரொம்ப இயல்பான படங்கள்லாம் வந்துட்டு இருக்கப்போ இனிமேல் சினிமாலாம் மாதிரியான படம்லாம் ஓடாதுங்க அப்படிம்பாங்க. சடனாக வந்துட்டு அப்படி ஒரு படம் வந்துட்டு மாற்றி விட்டுரும். அதனால் உங்களுடைய நம்பிக்கை கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ரைட் ஹேண்டுக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை மாற்றுறதாங்க படம்னு எடுங்க, நீங்கள் செய்ய முடியும், அவ்வளோதான். அதுக்கான இது எவ்வளோ தூரத்துக்கு உள்ளே வைக்கிறீங்க, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்க போகுது, எவ்வளோ பதவதைப்பு வரப்போகுது, எவ்வளோ உண்மையாக இருக்க போகுது. ஒரு ஃபைட்டு எப்படி இருக்கணும்னு சொல்லி நான் டிசைன் பண்ணணும்னு நான் நினைப்பேன்னா, உட்காருங்க. இப்போ கேப்டன் பாபுரான் படத்தில் ஒரு ஃபைட்டு வரும். படம் ஆரம்பித்த 25 நிமிஷத்தில் 30 நிமிஷத்தில் தான் சம்திங் ஹீரோவே வருவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பேஸ் தான் அமையும். அது மாதிரி வந்து ரொம்ப முக்கியமான படம் சிபிஐ டைரின்னு படம். ஹீரோ வந்து இந்த 2 படத்துக்கு ஏன் உதாரணம் சொல்கிறேன்னா, 2 ஒரே மாதிரியான ஸ்க்ரீன் ப்ளே. ஒரு 35 நிமிஷம் கழிச்சு தான் வந்து அந்த ஹீரோ வருவார். லீடு தான் ரொம்ப முக்கியம். ஃபைட்டுங்கிறது ஒரு அடி அடிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஒரு அடி ஒன்று தான், அதில் அடிக்கிற 50 அடி ஒன்று தான். அது எவ்வளவு ஃபுட்டேஜ் இருக்க போது கணக்கு கிடையாது. அந்த முதல் அடி தான் ரொம்ப முக்கியம். எதுக்காக அடிக்கிறான், ஏன் அடிக்கிறான், எப்போ அடிக்க போகிறான், ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப முக்கியம். சார் கொஞ்சம் கெட்ட வார்த்தை பேச போகிறீங்க, கொஞ்சம் பொறுத்துக்கலாம். கேட்ட வார்த்தை தான். பாண்டிய சரோஜ படத்தில் வந்த மாதிரி. என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, நீங்கள் எப்படி சார் கரெக்டாக அந்த சப்வே ஃபைட்டு, இன்டர்வல் பிளாக் ஃபைட் அப்பெல்லாம் கரெக்டாக அப்படி வைக்கிறீங்களேன்னு கேட்டாங்க. நான் அது எங்கேருந்து கற்றுக்கிட்டேன்னா, நான் இப்போ சொல்ல போது நினச்சோம். சின்ன வயசாக ஊரில் இருக்கும்போது, சார் இது எடிட் பண்ணிக்கலாம், அப்புறம் சென்சார் பண்ணிடலாம். ஊரில் வந்து திருட்டுத்தனமாக அப்போது, இப்போல்லாம் உலகத்தில் என்ன தட்டினாலும் நிறைய வருது. அப்போது திருட்டுத்தனமாக போயிட்டு பிட்டு படம் பார்க்க போவோம். வசனமாடா முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. அதில் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இருக்கும். எப்படா வரும் அந்த பிட்டு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்போம். என்னென்னா, எப்போ இந்த ஆக்ஷன் வருங்க மாதிரி, இவன் தான் காசி பேக் ஷாட்டில் பார்த்தான், அவன் ஒரு கொலை பண்ணி போகிறத பார்த்தான். அந்த மாதிரி அங்கேயும் அந்த மலையாள படத்தில் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு தமிழ் படம், நம்மளுக்கு மலையாள படம். நம்மளுடைய தமிழ் படத்தில் அவங்க பிட்டு போட்டு ஓட்டுவாங்க. இங்கே நல்ல ஒரு சூப்பரான ஒரு மலையாள படத்தில் ஒரு பிட்டு ஓடும். அது எப்படா வரும்னு தேட்டரில் வெயிட்டிங். படம் போயிட்டே இருக்கு. எந்த சாரே ஒருத்தர் போஸ்ட்மேன் வந்தான். சேச்சி குளிக்கிறதுக்காக போச்சு இந்த அம்மா. குளிக்க போகிற நேரத்தில் கரெக்டாக வந்துட்டான். வந்து ஐயோ குளிக்கிறது கெட்டு போச்சா, அடுத்து அப்படி பார்த்தா வந்தான், இதில் லெட்டர் கொடுத்தான். எந்த நனைஞ்சு வந்துட்டு உள்ளே வர்றது, உள்ளே வர போகிறேன்டா, இங்கே ஏதோ நடக்க போகுது. நம்மளை டெம்ப் பண்ணிகிட்டே இருக்கான். எது நடக்கலை, கொடுத்தான், போயிட்டான். அடுத்து பக்கத்து வீட்டுக்கு ஒருத்தன் வந்திருப்பான், ஜிம் பண்ணிகிட்டு இருப்பான் சம்திங். எந்த புதுசாக இன்றைக்கி பார்ப்போம் இந்த சேச்சி, இங்கே ஏதோ கனெக்ட் ஆக போகுது, மோகம் முள்ளு மாதிரி ஒரு சீன் வரப்போகுதா நினைப்போம். வரல. திரும்பி இன்னொரு சீன் வரப்போகுது, வரலன்னு தள்ளி போட்டு இன்ட்ரோவில் ஒட்டி ஒரு பிட்டு ஓடும். ஓகே, இது ஏன் சொல்கிறேன்னா, இதுவும் ஸ்க்ரீன் ப்ளே தான். நான் தப்பான உதாரணம் சொன்னாலுமே எப்போன்னு எதிர்பார்க்க வச்சு தான் இன்ட்ரோவில் ஓடி போய் சற்றை க்ளோஸ் பண்ணுறது. அதுக்கு முன்னாடியான ப்ரிப்ரேஷன் இருக்குல்ல, அந்த மூடு. இந்த தேசத்துக்காக ஒருத்தன் போய் வீரப்பனை பிடிக்க போனால் அவனை கொன்னுட்டாங்க. இப்போது அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு பேரண்ட்ஸ் வந்து அவனை தேடிட்டு இருக்காங்க. ரோட்டில் போகிறப்போ அவங்கள ஏதோ சம்திங் ஒருத்தர் செய்ய வர்றான், சம்திங் ஏதோ பண்ண வரும்போது ஒரு ஆக்ஷன் பிளாக் வருது. பவர்ஃபுல்லாக இருக்கும் படத்தில் பார்க்கும்போது கேப்டன். அதே மாதிரி கைதி படத்தில் அந்த ஆக்ஷன் பிளாக் வந்து டாலரில் வந்து கழுத்தில் போட்டு அந்த செயினை லக்காடி உருவும் போது ஒரு ஆக்ஷன் ஒன்று வரும். எந்த இடத்துல அந்த ஆக்ஷன் வரப்போகுது. இப்போ விக்ரம் படத்தில் இன்ட்ரோல் பிளாக் இப்போ சமீபத்தில் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மாதிரி நிறைய படங்களில் சரியான இடங்களில் அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும்போது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த மர்மம் இருக்குல்ல,
அது மாதிரி சிக்ஸ்த்து சென்த்துன்னு ஒரு படம் ஸ்க்ரீன் பிளேயில் முக்கியமான சொல்லக்கூடிய படங்களில் அந்த படம் அது ரொம்ப முக்கியமான படம் சார். நைட் செம்மலன்னு ஒரு ரைட்ரு எப்பயுமே வந்து அவன் கண்ணுக்கு மட்டும் என்னென்ன செத்து போனவங்களாம் தெரிவாங்க. அந்த படத்தை திரும்பி பார்க்கும்போது அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சு ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் வரும்போது பார்த்தா அவங்க அப்பா ஆல்ரெடி செத்து போனவர் தான் படத்தில் வந்திருக்காருன்னு காட்டியிருப்பாங்க. அது வரைக்கும் சர்ச்சுக்குள்ளெல்லாம் பேய் வராதுங்கிற ஒரு நியதி ஒன்று இருக்கும் சார். இந்த சர்ச்சுக்குள்ளேயும் வருவான். உங்களை நம்ப வைக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம், நிஜமாக நம்ப வைக்கிறதுக்கு உங்களுக்கு மட்டும் உள்ள ஒரு சில கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கதையை எழுதும்போது வேறு யாரும் கேட்க மாட்டாங்க. ரகசியமாக உங்களுக்கு வேண்டி ஒரு இடம் முடி பயமாக இருக்கும். அது யாரும் கேட்க மாட்டாங்க. யாரை கேட்டுருவாங்களும் பயமும் இருக்கும். திடீர்னு ஒரு பதவதைப்போடு நம்ம மட்டும் அதுக்கு உச்சி மட்டும் வேலை செஞ்சுட்டே இருப்போம். இந்த இடம் மட்டும் ஒரு கோட்டை ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஆதாரமான ஒரு வார்த்தையோ இல்லாட்டினா சின்னதாக அந்த சீனை எப்படி ஷூட் பண்ண போகிறோம் இதை நம்ப வைக்கணும்டா. இந்த இடத்த ஒத்துக்கிட்டாங்கன்னா எல்லாமே ஒத்துப்பாங்கடா அப்படின்னு ஒரு ரைட்டருக்கு தான் தெரியும். அது ஒரு மாதிரி அது ஒரு விதமான சுகமான ஒரு அப்படி ஒரு மாதிரி சந்தோஷமான அதுக்கான ஆதாரமான ஒரு வார்த்தை கிடைச்சிச்சுன்னா அன்னைக்கு இருக்கிற சந்தோஷம் இருக்குது பாருங்கள், மாபெரும் சந்தோஷமாக இருக்கும். அது வந்து ஒரு கட்டடத்துக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஆப்பு மாதிரி சொருகிற மாதிரி தான். அது கரெக்டாக வச்சு சொருவி இது பண்ணி அது நிற்க வைக்கிற மாதிரி தான். ஒரு சில படங்களில் வில்லன் வந்து ஹீரோவை கொல்லாமல் விட்டு போவான். கஜினி படத்தில் அத்தனை பேரை கொள்கிறான் சார். ஆனால் அவன் யாரை தேடிட்டு இருக்கானோ அவனே கண்ணில் கமர்ஷியல் படத்தில் உதாரணம் சொல்லணும்னா அவனே கண்ணில் பார்த்தாச்சு. ஆனால் அவன் கொல்லாமல் விட்டு போகிறான். அந்த இடத்துல ஒரு வார்த்தை அவனை கொல்லாமல் விட்டு போகிறதுக்கான காரணம் நம்ம ஒத்துக்கிறதுக்கு லாஜிக்காக இருக்குது. அவனுக்கு பலம் என்ன, அவனுடைய பலவீனம்தான் அவன் என்ன பண்ணுறான், உடம்பெல்லாம் எழுதி வச்சுருக்கான், மறதி இருக்குது, சின்ன சின்ன சிலிப்பாக ஒட்டி வச்சுருக்கான். என்ன பண்ணிட்டாங்க, கொல்றதை விட பெரிய விஷயம் என்னென்னா அவனை மொத்தமாக அழி, எல்லாத்தையும் எடுத்துரு, எம்டி ஸ்லேட், அவன் வெஜிடபிள், எதுவுமே ஒன்றுக்குமே ஆக மாட்டான் சொல்லி விட்டு போகிறாங்க. கொல்றதை விட மிகப்பெரிய கொடூரமான விஷயம். ஏன் கொல்லலன்னு கேள்வி அங்கே வரவே இல்லை பாருங்கள். அது ஒரு ரைட்டராக இருக்கிறதுனால அந்த வார்த்தை இருக்குல்ல, அவன் வெஜிடபிள்டா, இன்னுமே எம்டி ஸ்லேட்ரா, அந்த 2 வார்த்தை அங்கே அந்த ரைட்டருக்கு கிடைச்சப்போ எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பான். அப்படி ஒவ்வொரு இடத்துக்குமே ஏதோ ஒரு வேர்டு வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு வார்த்தையும் ஒரு காட்சியும். ஒரு 7 மணிக்கு எனக்கு தோணுது ஒரு நாள் ஒரு சீனு என்னை துரத்தே இருக்காங்க. என்னுடைய அசிஸ்டன்ஸ் கேள்வி கேட்டே இருக்காங்க. அவ்வளோ பெரிய ரவுடி, அவனை லவ் பண்ணுறான், அவன் வீட்டுக்கு அவ்வளோ எதுக்குறான்னா எப்படி கேட்டே இருக்காங்க. எப்பயுமே காலகாலமாக ஒரு சீன் வரும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து மாற்றி யோசிச்சோம்னா எப்பயுமே புதுசாக ஒரு சீன் வந்துடும். அவன் என்ன பண்ணுறான், என்னடா அவன் யாரா அவன் சொல்லி தேடி போய் யார் அந்த சிவான்னு சொல்லி தேடி போயிட்டு வீட்டுக்கே போயிட்டு கத்தி வச்சு இது மிரட்டுறான். இது எப்பயுமே நம்ம பார்த்துருப்போம், ஒரு பதப்பதைப்பாக இருக்கும் எப்பயுமே. சரி இந்த மாதிரி வெளில வீடு பூந்துட்டானேன்னு சொல்லி. அப்படியே ஆப்போசிட்டில் போகணும். அப்போ எனக்கு பயமாக இருக்குப்பா. ஏய் உனக்கு மட்டும்தான் குடும்பம் இருக்கா எர்றா, அவன் மாற்றி கத்தி வச்சான் பாருங்கள். அந்த சீன் ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு எனக்கு தோணுச்சு. போயிட்டு எங்கள் தம்பி எழுப்பினது 1000 கோடிக்கு சமம். அந்த மாதிரி ஒரு சீன் நம்மளுக்கு தோணிடுச்சுன்னா அன்றைக்கி ஏற்படுற சந்தோஷம் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். எனக்கு ஒரு சீன் தோணிச்சு போஸ்ன்னு சொல்லி எழுப்பி எங்கள் தம்பிகிட்ட சொல்கிறேன். அது அசிஸ்டன்ஸ்கிட்ட மறுபடியும் சொல்கிறேன் போது சூப்பராக இருக்குது அந்த சீன் சொல்லி தேட்டரில் அதுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்போது. அதுமாதிரி நீங்கள் 24 மணி நேரமும் இதுக்குள்ளே கமிட் ஆகிட்டா இப்போ தான் கற்றுக்கிற டைம். வேலை என்றைக்கு கிடச்சிச்சோ அன்றைக்கி கற்றுக்கூட முடியாது. அதனால் வந்து அங்கே போய் நிற்கும்போது நீங்கள் என்னென்னா எல்லாத்தையும் மேக்ஸிமம் திரும்ப ஒரு படம் வருமா வராதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்கேயோ சேலையூரில் டிஸ்கஷன் நடக்கும். நானும் பாலசக்திவேல், பாலன், ரவிராதா, பிருந்தா சரதி தேடி போய் டிஸ்கஷன் போவோம். எங்கெங்கேயோ தேடி ரூம்களில் உட்காந்து கதை, ஒரு நிலா வெளிச்சத்தில், மழை காலத்தில், எல்லா காலகட்டத்திலையும் பேசினது ஒரு விஷயமாக தான் நம்ம வந்து ஏதோ ஓரளவாவது 2 படம் 3 படம் நியாயமான படங்கள் எடுக்க முடியுது. அதனால் இது ஒரு நல்ல ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ஸு. நீங்கள் கற்றுக்கிறதுக்கான ஒரு நேரம். ஸ்பாட்டுக்கு வந்து நிற்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாம். ஆமாம் ஆமாம் கரெக்ட். அம்மானா தியாகம்,
எல்லாரையும் கேர் பண்ணுறது, இப்படி ஒரு இமேஜை திரும்ப திரும்ப பல படங்களில் காட்டியிருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு படத்தில் ஒரு மோசமான அம்மாவை நீங்கள் காட்டணும், அது பப்ளிக் சென்டிமெண்ட்டுக்கு எதிராக இருக்குது. ஆனால் நீங்கள் கதைப்படி நீங்கள் அந்த அம்மாவை மோசமான அம்மாவை காட்டணும். ஏன்னா அப்போது ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக அதை எப்படி நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க? சார் ஆல்ரெடி காட்டியிருக்காங்களே, கைகேயி அவங்க பரதன் வந்து அந்த அம்மாவை பார்த்து சொல்லுவான், இந்த உலகத்தில் எந்த ஓவியனாலும் வரைய முடியாத மிகப்பெரிய கொடூரமான முகம் எதுன்னு சொல்லுவான் அந்த அம்மாவை பார்த்து. அந்த அம்மா ரொம்ப அற்புதமான அம்மா தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும். அந்த நேரத்தில் வந்து அந்த யார் மாற்றி விட்டா எப்படி மாறினாங்கிறப்ப அந்த சீன் அப்படி ஒரு முக்கியமான காட்சி அந்த படத்தில். அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிது சார். என்ன ஒரு வார்த்தை எழுதியிருக்கான் அந்த ரைட்ரு, இந்த உலகத்தில் எந்த ஓவியனாலையும் வரைய முடியாத கொடூர முகம் ஒன்றுதுன்னு சொல்லியிருப்பான். நியாயமாக சரியாக ஸ்க்ரீன் பிளேக்கு அடாப்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அப்படி ஒரு கேரக்டர் படைக்கலாம் சார். அதான் ஹிட்ச்காக் சொல்லுவார், அவர் ஸ்க்ரீன் பிளேயில் புக்கு அவருடைய வார்த்தை எழுதும்போது, உலக நியாயம் எனக்கு முக்கியம் இல்லை, என்னுடைய நியாயம்தான் எனக்கு முக்கியம். அந்த ஸ்க்ரீன் பிளேயில் உங்கள் நியாயம் என்ன, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, உலகத்தில் இது வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு, அதை மேறலாம், அது நீங்கள் முடிவு செய்கிறது. எப்படி வந்து பிடிச்சி இப்படி வச்சா அதை வந்து ஒரு பிள்ளையாரை பிடிச்சி வச்சோன்னா அது பிரதிஷ்டை கொடுத்து அது உயிர் கொடுத்து அதுக்கு வந்து பூஜை பண்ணி எப்படி கடவுளாக அதை மதிக்க வைக்கிற மாதிரி, அது கல் நினச்ச கல், அது கடவுள் நினச்ச கடவுள் மாதிரி நீங்கள் உங்கள் நம்பிக்கையோட அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு ஒரு பிரணாகதி கொடுக்கணும், உங்கள் உயிரை கொடுக்கணும். கவிதை இவர் எழுதுறதுக்கு முன்னாடி இங்கே வார்த்தைகள் இருந்துச்சா, கவிதை இருந்துச்சா? அவர் பேப்பர் பேனை எடுத்து வச்சுட்டு அவர் மனசோட உட்காரப்போ ஒரு கவிதையை உருவாக்குறாருல, அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு உலகத்தை உருவாக்குறீங்க. அந்த உலகத்துக்கு நீங்கள் தான் உயிர் கொடுக்கணும். நீங்கள் கரெக்டாக அந்த உயிர் நீங்கள் வந்து திரும்ப 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 மந்திரம் மாதிரி நீங்கள் வந்து நம்பிட்டீங்கன்னா ஆடியன்ஸு நம்புவாங்க. என்ன லெனின் பாரதி சரியாக தான் போயிட்டுருக்கா? வணக்கம் ஐயா. இப்போது நாங்கள் வந்து ஒரு திரைக்கதை எழுதணும்னா நாங்கள் பின்பற்ற வேண்டிய உத்திகள் அப்புறம் வழிமுறைகள்லாம் என்னென்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு திரைக்கதை வந்து சிறந்து விளங்கணும்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான உத்திகள்லாம் வந்து பின்பற்றணும்? அதை பற்றி தான் இவ்வளோ நேரம் பேசிட்டுனா. சண்டை காட்சிகளை மட்டுமே வச்சு 1.5 மணி நேரம் கதை சொல்லிட்டு வராங்க. கடைசி 10 நிமிஷத்தில் சொல்கிற மாரல் ஆஃப் த ஸ்டோரி அது மக்கள் மனசில் போய் பதியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை அந்த மாஸ் காட்சிகள் மட்டும்தான் மக்கள் மனசில் நிற்கும்னு நினைக்கிறீங்களா? அதான் படம் மொத்தமே சண்டை இருந்தாலுமே நியாயமான சரியான ஒரு வார்த்தை பேசிட்டா, அசுரன் படம் ஒரு ஆக்ஷன் படம், இண்டோர் பிளாக் ஃபைட்டு சூப்பராக இருக்கும். படம் மொத்தமும் பிளாஸ்பேக்லாம் அவ்வளோ பெரிய ஆக்ஷனான ஒரு ஆளாக இருப்பான். ஆனால் எண்டில் தேவர் மகனில் வந்த மாதிரி பசங்களை போய் படிக்க வைங்கடான்னு சொல்கிற மாதிரி அந்த ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சான் பாருங்க அந்த டைரக்டர். அந்த சீன் எடுக்கிறதுக்கு முன்னாடி 3 நாள் தள்ளி போச்சான். அவருக்கு ஏதோ தேவைப்பட்டே இருந்திருக்கு, ஏதோ இந்த சீனில் சொல்லணும்னு. ஒரு மழை வந்து நின்றுச்சான் சார் ஒரு நாளைக்கு ஷூட்டிங்கு. தள்ளி 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 போட்டிருக்காரான். கடைசியில் ஒரு வார்த்தை, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை எழுதியிருப்பார். டேய் உன்ட்டு இருந்தால் எதாக இருந்தாலும் பிடிப்பாங்கடா, காடு இருந்தாலும் பிடிப்பாங்க, போய் படிடா அப்படிம்பான்ல. அந்த வேர்டு கிடைச்சதுக்கப்புறம் தான் அந்த படத்துக்கு ஒரு அர்த்தம் வந்துச்சு. அப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்கணும். படம் மகாபாரத யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு பகவத்கீதை போதனை பண்ணுறாருல, அதில் தான் அந்த இது வந்து இன்னும் தரவரிசைக்கு போகுது. அது மாதிரி நம்ம இது ரெகுலரான ஒரு படமாக ஆகிடக்கூடாதுன்னு நீங்கள் முடிவு செஞ்சிங்கன்னா அதுக்கான ஒரு அடையாளமான விஷயமா இது இருக்குன்னு சொன்னால் நீங்களே தேடணும் அந்த மாதிரி விஷயத்தை தூக்கி அதில் உள்ளே வைக்கிறதுக்கு. சார் இப்போ பட்ஜெட் பற்றி கேட்கலான்றேன். பட்ஜெட்டா? பட்ஜெட் வந்து எங்கே சார் தீர்மானிக்கப்படுது? ப்ரொடக்ஷன் ஹவுஸில் தீர்மானிக்கப்படுதா இல்லை இயக்குனர் தீர்மானிக்க? அதான் நம்மளுக்கு நான் அசினேட்டாக இருந்தப்போ அது என்னன்னு தெரியாது. இருந்தாலுமே ஒரு பேப்பர் எடுத்து வச்சுட்டு ஒரு பட்ஜெட் போடுவோம். அது எல்லாமே என்னென்னா ஒரு அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணும். தெரிஞ்சு தெரியாமல் லாஜிக்கெல்லாம் யோசிக்காமையே ஒன்று பண்ணணும். எழுதும்போதே என்ன எழுதுவோம்? இளையராஜா, பி.சி. ஸ்ரீராம், அப்படி ஒரு பட்டியல் போடுவோம். எல்லாருடைய பட்டியல்லையும் இந்த மாதிரியான பேர்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கேமராமேன், இந்த மாதிரி இது ஒரு கனவு காணும்போது அதெல்லாம் வரும். அதுமாதிரி பட்ஜெட்டை குட்டா முக்கில் போடுவோம். நமக்கு தெரியாது இதுக்குன்னு. பாகுபலி படம், அந்த படத்துக்கு வந்து 2 பார்ட்டாக பிரிக்கிறது ஃபஸ்ட்டு ஐடியா இல்லை. அது கூட ஒரு ஸ்க்ரீன் பிளே தான்.
ஒரு டைரக்டருக்கு ஸ்க்ரீன் ப்ளே நாலேஜுங்கிறது, அவருடைய ஸ்க்ரீன் ப்ளே நாலேஜ் பாருங்கள். படம் பண்ணிகிட்டே வர்றாரு, கண்டினியூ ஹிட்டு கொடுக்குறாரு. டப்புன்னு என்ன பண்ணுறாரு, மரியாதை ராமன் ஒரு படம் எடுக்கிறாரு, சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு வச்சு. ஏன்னா இவ்வளோ தான், எத்தனை பேர் தான் அடிக்கிறது? 500 பேர் அடித்தாச்சு, 1000 பேர் அடித்தாச்சு, அப்புறம் ஊரூராக போய் அடித்தாச்சு. வேணாம், குறைக்கலாம், கொஞ்சம் குறைச்சி நம்மளை இறங்கி திரும்பி ஏறலாம். அது கூட ஸ்க்ரீன் ப்ளே தான். நம்ம லைஃபுக்கு என்ன தேவைங்கிறது முடிவு செய்து கூட ஸ்க்ரீன் ப்ளே தான். நான் ஆனந்தம் படம் எடுத்தேன், திரும்பி குடும்ப படமாக எடுப்பாங்க நான் நினைக்கிறப்போ நான் வந்து வேறு மாதிரி யோசிக்கிறேன். பார்த்தீங்களா, அது கூட ஸ்க்ரீன் ப்ளே தான். நம்ம லைஃபுக்கும் யோசிக்கணும். அந்த நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது உங்கள் வாழ்க்கை மொத்தத்துக்கு கூட அது பயன்படும். பட்ஜெட்டு பெருசாகிடுச்சு பாகுபலியில், என்ன பண்ணலாம்? இது விற்க முடியாது, ஆனால் கண்டினியூ பண்ணி ஆகணும். டப்புன்னு 2 பார்ட் ஆக்கிட்டார். வியாபாரத்தை பெருசாக்குவோம், படத்துக்கு தேவையான பட்ஜெட் ஆட்டோமேட்டிக்காக வந்துன்னு சொல்லி அப்படி பிரித்தது தான் அது. நீங்கள் சரியான ஒரு படம், நான் சவுதி சார்ட்ட போய் கதை சொல்ல போகிறப்போ முத கேட்டார். அப்போல்லாம் கேட்பாங்க, ஃபிலிமாக இருக்கும்போது எத்தனை ரோலில் ஷூட் பண்ணுவேன்னு கேட்டார். எனக்கு என்ன தெரியும், எத்தனை ரோலியா? 60 ரோல் சார். குத்துமைப்பாக சொன்னது தான். ஆனால் ஃபஸ்ட் ஷெட்யூல்லையே மேக்ஸிமம் 30 ரோல் முடிஞ்சிச்சு. அவன் என்னையா ஃபிலிமு தானே திங்கிறானாமையா ஃபஸ்ட்டு டிஃபனுக்கெல்லாம். அப்போல்லாம் ஃபிலிம் எத்தனை ரோல் ஷூட் பண்ணணும்னு கேட்பாங்க. டிஜிட்டல் வந்தது பிறகு இஷ்டத்தை நம்ம எடுக்கிறோம். நியாயமான ஒரு படம் நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு தேவையான பட்ஜெட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும். அதுவாக வந்துடும். அவங்களே கூட கொடுப்பாங்க, 2 நாளில் சரி 4 நாள் கூட ஷூட் பண்ணுங்க சார் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம உண்மையாக இருக்கணும். இயக்குனர் பண்ணுறதா இல்லை ப்ரொடக்ஷன் ஹவுஸில் பண்ணுறதா? டைரக்டர் டிசைட் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கப்புறம் தான் பட்ஜெட்டே இதாகும். மேக்ஸிமம் நீங்களும் முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்கிட்ட போகிறப்போ ஆர்டிஸ்ட்டை பொறுத்து எல்லாத்தையும் பொறுத்து அது மாறும், டெக்னீஷியன்ஸை பொறுத்து. அதுதான் அது இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேணாம். நீங்கள் கதை அந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்கெல்லாம் ஆட்கள் வந்து சேர்ந்துருவாங்க. தம்பி சொல்லுங்கம்மா, சொல்லுப்பா. ஹாய் சார். வணக்கம். இப்போ வந்து ஒரு ஸ்டோரி வந்து நான் லீனியராக எடுக்க போகிறீங்கன்னா ஸ்க்ரீன் பேவும் நீங்கள் எழுதும் முறை நான் லீனியராக எழுதிடுவீங்களா, இல்லை லைக் A to B அந்த பாயிண்டில் எழுதிட்டு ஜம்பிள் பண்ணுவீங்களா சீன்ஸை? இல்லை, யோசிக்கிறப்பே அப்படி யோசிச்சாதான், கதை யோசிக்கிறப்பே அப்படி யோசித்தா மட்டும்தான் அதை வந்து அப்படி எழுதவும் முடியும். இல்லை, யோசிக்கும் போது ஜம்பிள் பண்ணி யோசிக்கிறது ஃபைன், பட் எழுதும் போது அந்த கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் ஒரு நான் லீனியராக ஸ்க்ரீன் பே எழுதுறது அப்படி எழுத. நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்களோ அதை தான் எழுதணும். எப்படி எடுக்க போகிறீங்களோ அதை தான் நீங்கள் எழுதணும். அதுதான் உங்களோட காஸ்டியூமை, அந்த சீன்ஸை, அது எல்லாத்தையுமே தீர்மானிக்கும். லொக்கேஷனை, படம் என்ன எடுக்க போகிறோமோ அது ஒன்லைனில் வந்துடணும். இப்போ ஒன்லைன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடாக 2 ஒன்லைனு அப்படி. நான் ஃபஸ்ட்டெல்லாம் என்னென்னா, நான் முத டைரக்ஷன் கற்றுக்கிட்டது எப்படின்னா, நான் படம் ஒர்க் பண்ணும்போது கற்றுக்கவே முடியாது. ஓடிக்கிட்டே இருப்போம், எதுக்கு ஓடுறோம் நம்மளுக்கே தெரியாது. இது எறனா அப்படி ஓடுவோம் அப்படின்னா நின்று நிதானமாக எதையுமே பார்க்க முடியாது ஸ்பாட்டில். ஆனால் நான் படம் கையில் கிடச்சதுக்கு பிறகு தான் கற்றுக்கவே ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு பயமே வந்துச்சு. அது வரைக்கும் டைரக்ஷனாக தெரியும்னு நம்பிட்டு நான் படம் கிடச்சிச்சு. கிடைக்கிற வரைக்கும் தைரியமாக இருந்தேன். கிடைச்சோடனே பயம் வந்துருச்சு. ஐயோ என்னடா நடக்கும், நம்மளுக்கு தெரியுமா? ரொம்ப படங்கள் வந்து எடுக்க தெரியாமல் நின்று போச்சுன்னு சொல்லுவாங்களே, அப்படி நம்ம படத்தையும் நிறுத்திடுவாங்களா? நல்ல கதை சொல்கிறவங்களாம் படம் எடுக்க தெரியாத மாதிரி சொல்லுவாங்க, அதுவும் எனக்கு பயம். நான் கொஞ்சம் நல்ல கதை சொல்லுவேன். அப்போது நான் என்ன பண்ணேன், நாயகன், தேவர் மகன், மிக முக்கியமான படங்கள் எல்லாத்தையுமே சவுண்டை மியூட் பண்ணிவிட்டு படம் பார்ப்பேன். நீங்கள் சவுண்டோட பார்த்தீங்கன்னா உணர்ச்சியில் விழுந்துருவீங்க, எனக்கு கற்றுக்க முடியாது. மியூட் பண்ணிட்டு பார்க்கும்போது என்னென்னா, எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட் எடிட் பாயிண்ட் தெரியும். ஒரு மாண்டேஜ் ஷாட்ஸை பார்க்கும்போது, நல்ல சீன் பார்க்கும்போது, நீங்கள் ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்துடணும், அப்புறம் மியூட் பண்ணிட்டு பார்க்கணும். நான் நாயகனும் தேவர் மகனும் திரும்ப 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 போட்டு பார்த்தேன். அது 2 படமும் அது மாதிரி பாரதிராஜாச படங்களில் 16 வயதிலே முதல் மரியாதை, இந்த மாதிரி படங்கள். முதல் மரியாதையில் மிக முக்கியமான ஒரு காட்சி, நான் வந்து பாஸ்புக் சீன் இருக்குல்ல அந்த நம்ம படத்தில், ஆனந்த படத்தில், அந்த சீனுக்கு நான் திரும்ப திரும்ப பார்த்த பாரதிராஜா படத்தில் சீனு. ஐயா நான் பண்ணது தப்பு, நான் ஒரு 2 காலில் மிதியா இப்போ என் மாமா வீட்டு மரியாதை வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு அந்த கதவை சாத்திட்டு வந்திருக்கேன். அந்த சீனை வந்து சார் நான் பல முறை பார்த்துருக்கேன். எனக்கு நீ என்ன கேட்க போகிறோன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பெரிய சீனை அவர் எப்படி மேக் பண்ணியிருக்காரு. அவற்றில் என்னென்னா உணர்ச்சி தான்.
டெக்னிக்கெல்லாம் பெரிய விஷயமே இல்லைங்க. உங்களுடைய உணர்ச்சி, உங்கள் உணர்ச்சி தான் அதை உருவாக்கும். டெக்னிக்கல் எல்லாத்தையுமே வந்து அதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. எல்லாத்துக்கும் ஆள் இருக்காங்க. நீங்கள் உண்மையாக உணர்ச்சியோடு போய் ஸ்பாட்டில் நின்னா போதும். பாரதி ராஜா சொல்லுவார், கேமராவை பிடிச்சப்ப எனக்கு அருள் வந்துடுவியான்னு சொன்ன ஒரு வார்த்தை. அது எங்கே இருந்தே தெரியாதியா, அந்த கேமரா பிடிச்ச எனக்கு அருள் வந்துடுவியா. எந்த இன்ஸ்டியூட்டில் அவர் படிக்கலை, எல்லா பல்கலைக்கழகத்துலையும் அவருடைய பாடமாக வச்சுருக்காங்க அவருடைய இதை. அவர் சில விஷயம் கண்டுபிடிச்சிருக்காரு எடிட்டிங்கில். இத்தனை பிரேம்ஸ் தான் போடணும், இத்தனை பிரேம் தான் வைக்கணும்னு சொன்னால் அவர் மீறி இருக்கார் பல விஷயத்தை. எடிட்டிங்கில் முடிவு செஞ்சுருக்கார் பல விஷயத்தை. அவர் பல விஷயங்களை பர்டிகுலராக ஒரு படத்தில் வந்து 2 பேர் எப்படி போகணும் அந்த வழி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பற ஒரு சீனு வரும். இங்கேருந்து போய் தாமரக்குளை வரும், லெஃப்டில் கட் பண்ணால் கோயில் சொல்லிட்டு இருக்கும்போதே போகிறது வரும். அது அவர் எடிட்டில் பண்ணது. அது ஃபியூச்சரில் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் பாடமாக இருக்குது. அப்படி நீங்கள் புது பாடத்தை நீங்கள் உலகத்துக்கு கொடுத்துருவீங்க, நீங்கள் சரியாக நீங்கள் வந்து அதுக்குள்ளே மட்டுமே இருந்தீங்கன்னா. அப்படி தான் இதில் சினிமாவில் வந்த பல கண்டுபிடிப்புகள். முத க்ளோஸ்அப் பார்த்துட்டு முத படம் பார்க்குறவங்க எவ்வளோ பயந்துருப்பான். அதுக்கப்புறம் தான் அது பழகுனுச்சு. இது ஸ்க்ரீன் பிளே சார்பான ஒரு செஷன் தான். நான் தான் சொன்னேனே, பட்ஜெட்டை பற்றி கேட்டப்போ, நீங்கள் நல்ல ஸ்க்ரீன் பிளே ஒன்று எழுதிட்டீங்கன்னு சொன்னால் அது ஒரு ஏதோ ஒரு வடிவத்தில் நீங்கள் உள்ளே வர்றதுக்கான உங்களுக்கு தகுதி இருக்குதுன்னு சொல்லி, உதாரணத்துக்கு வந்து லோகேஷ் கனகராஜ், கார்த்தி சுப்ராஜ் இவங்கெல்லாம் வந்து கலைஞர் டிவியில் நடந்த நாளை இயக்குநர்களில் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாங்க. அதை பார்த்துட்டு தான் அவங்களுக்கு படமே கிடச்சிது. அதுக்கு முன்னாடி எந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட அவங்களுக்கு கிடையாது, படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதுக்கெல்லாம் நிறைய ஆட்கள் 24 கிராஃபில் ஆள் இருக்காங்க. உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் வந்து நீங்கள் கிட்ட ஸ்கிரிப்ட் ஒண்டி நல்ல ஸ்கிரிப்ட் இருந்துச்சுன்னா மற்றவங்க எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்துடும். நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அவங்க எல்லாம் தானாக எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கும். ம் யார் பிரம்மன் யார்? ஓகே 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 தெரியலையப்பா, அதை பற்றி என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல அதை பற்றி. ஓ சார், அஞ்சான் படம் எதிர்நிலையும் முரணும் வந்து அவங்க 2 பேர் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சூர்யாவும் சமந்தாவும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பின்னாடி வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து பாதிப்பட்ட நிலையில் இருக்காங்க, இறந்து போகிறாரு. எது அந்த ஸ்க்ரீன் வந்து எதை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்கீங்க? எதிர்நிலையும் முரண் எந்த சீனில்? அஞ்சான் படம். அஞ்சான் படத்தில் எந்த இடத்துல? சமந்தாவும் வந்து ஜாலியாக வந்து ஒரு ஆமாம் கோவாவில். ஓகே. இந்த இன்னொரு பக்கம் ஒரு ஆப்போசிட்டாக வந்து அவங்களுக்கு தெரியாது இல்லையா, அவங்க 2 பேரும் இறந்து அந்த ஃப்ரெண்டு இறக்குறது அப்போ அவங்களுக்கு தெரியாதுல்ல. தெரியாது. ஆனால் ஏன் அப்படி? ஆமாம் அதுதானே, தெரியாமல் தான் அவங்க வேறு ட்ரிப்பு போயிருக்காங்க. அவங்க ஜாலியாக இருக்காங்க, இங்கே இந்த மாதிரி நடக்குது. வாழ்க்கை நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம், நம்மளுக்கே தெரியாது நம்ம வீட்டில் என்ன நடக்குது. இப்போ நம்ம என்னுடைய ஆஃபீஸில் நடக்குதுன்னு எனக்கு தெரியுமா? நான் இங்கே எல்லாம் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். பேரலாம் ஒன்று நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சோகம் சந்தோஷம் எல்லாமே தானே. அதுக்கப்புறம் தான் தெரிகிறப்போ அது கூட ஏற்படக்கூடிய விஷயம் தானே. அப்படி தான் அது. சார், என் பேர் கிருத்திகா சார். இப்போ நம்ம ஒரு கதை வந்து காமெடியாக கொண்டு போகிறோன்ற பட்சத்தில் வந்து கடைசியில் நம்ம எமோஷ்னலாக அதை முடிக்கிற மாதிரி ஒரு கதை இருந்ததுன்னா, இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம காமெடியானா அதுக்கேற்ற மாதிரி தானே சார் கேரக்டரும் சூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு ஃபேஸை பார்த்தாலே காமெடி வந்துடும். அந்த மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸ்க்கு இப்போ நம்ம கடைசியில் எமோஷ்னலான ஒரு டைலாக் யூஸ் பண்ணால் அது அவங்க சூட் ஆகலைன்னா, நம்ம அந்த இடத்துல டைலாக்கை மாற்றுறதுக்கு வந்து ஸ்டெப் எடுத்தால் அது எப்படி சார் அந்த கதை கொண்டு போய் முடிக்கணும்? மலையாள சினிமாவில் ஒரு லாஜிக் சொல்லுவாங்க, படம் மொத்தம் காமெடியாக இருந்தால் எண்டு வந்து சீரியஸாக இருக்கணும், சீரியஸான படமாக இருந்தால் கடைசியில் எண்டு வந்து காமெடியாக முடியணும். அப்படி ஒரு லாஜிக் ஒன்று வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் அந்த கணத்தில் அவனை என்ன மாதிரி ஆக்குறீங்கிறத மிரர் எஃபெக்ட் மாதிரி தான்.
ஒரு ரைட்ரு ஒரு அனிமல்னு சமயத்தில் ஒரு படம் பார்த்துருப்பீங்கன்னு தெரில 3.5 மணி நேரம் ஓடுது. அந்த ரைட்டர் ஒரு பேட்டி கொடுத்துருக்கான். ப்ரெஸ்காரங்க இந்த இப்போ விமர்சனம் எழுதுனவங்களுக்கெல்லாம் எழுத கூட தெரிலன்னு சொல்லி தைரியம் ஒவ்வொரு சில நேரங்களில் அடம்பண்டான தைரியமான ஒரு சிலர் கூட வருவான். அவன் பிடிச்சி கிளிச்சிட்டான் ப்ரெஸ்காரங்களை கூட, உங்களுக்கு எழுத கூட தெரிலடா சொல்லிட்டு. அவன் பண்ணுறது தான் நான் பண்ணுறதாண்டா படம். மிஸ்கின்ட்ட கூட அந்த இது இருக்கும், அது தைரியம் இருக்கும். நான் பண்ணுறேன்ப்பா 3.5 மணி நேரமா பாரு என் படத்தை. நீங்கள் பயந்தால் தான் அவனே பயப்படுவான். நீங்கள் காட்டி கொடுக்காம இருந்தால் அவன் கண்டுபிடிக்க கூட மாட்டான். உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு பாம்பு அப்படி நிற்கிதுன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன மாதிரி நிற்கிறீங்க மாதிரி தான், மிரர் எஃபெக்ட் மாதிரி தான். நீங்கள் பயந்தால் அவன் பயப்படுவான், நீங்கள் ஸ்லோ பண்ணால் அவன் ஸ்லோவாகுவான். உங்கள் கண்ட்ரோலில் அவனை வச்சுக்கக்கூடிய தகுதி இருந்தால் மட்டும்தான். ஒரு மேடை பேச்சு பேசுகிறவங்களாக இருக்கட்டும், அந்த ஆளுமையும் அந்த திறமையும் அந்த தகுதியும் இருந்தால் என்ன ஸ்டைலில் கூட சொல்லலாம். நீங்கள் சொல்கிற விதத்தை திடீர்னு காமெடியாக முடிக்கலாம், திடீர்னு எமோஷனாக முடிக்கலாம். அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கான தகுதி உங்கள்கிட்ட இருக்கணும். உங்கள்கிட்ட வார்த்தைகள் இருக்கணும், உங்கள்கிட்ட காட்சி இருக்கணும். அந்த எல்லா தகுதியும் உங்கள்கிட்ட தான் இருக்கணும், உங்கள் கையில் தான் இருக்குது. ஓரளவு இவ்வளோ நினைவு வச்சுக்கிறதுக்கு அளவு இருக்குன்னா இவ்வளோ சுலவாக இருக்கிறது தான் காரணம். நான் எடுக்காமல் விட்டேன்னா ஒரு பிளாப்பை நான் தவிக்கிறேன்னு அர்த்தம். அது கண்டினியூவாக எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. தோணுனப்போ எடுத்தால் போதும். பயமாக இருக்கும் படம் எடுக்க போகிறதுக்கு. சரியான கதை கிடைக்கலன்னா போக முடியும். எதை போய் எடுக்கிறது, எதை எடுக்கிறது? அதனால் நம்ம தேடிகிட்டே இருக்கோம். கரெக்டாக ஒன்று கிடைச்சதுக்கு பிறகு எடுக்கணும் தான். வெற்றிமாறன் பாருங்கள், என்னை விட கம்மியாக தான் படம் எடுத்திருக்காரு. எனக்கு அப்புறம் தான் வந்தார் 10 வருஷம் கழிச்சு. ஆனால் வெறும் எடுத்தது 5 படம் தான். 5 இருக்குது பாருங்கள். அதனால் எத்தனை நாள் எடுக்கிறோம், எவ்வளோ படம் எடுக்கிறதோ முக்கியம் இல்லை. எவ்வளோ கம்மியாகுதோ அவ்வளோ தரமாக வரும். அதுதான் அந்த டைரக்டருடைய நம்பிக்கை தான். அந்த அகத்தியன் சார் நம்பி அந்த ஒர்க் பண்ணியிருக்கார். அது இந்த படம் தாங்கும், பார்க்காமே லவ் பண்ணுறது தான். அதுக்கான வார்த்தைகள்லாம் கண்டுபிடிக்கிறார் பாருங்கள். என்ன மாதிரி வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. ஒரு சில காதல் கண்ணில் ஆரம்பித்து இதயத்தில் முடியும், இது இதயத்தில் ஆரம்பித்து கண்களில் முடியும். ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான் பாருங்கள். அந்த கதைக்கான ஸ்க்ரீன் பிளேக்கான வார்த்தை ஒன்று இருக்கும். ஒவ்வொரு கதை எழுதி முடித்தது பிறகு அந்த கதைக்கான வார்த்தைகள், அந்த கதைக்கான ஒரு சீனு, அது என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அது உள்ளே இருக்குது. இந்த டியூனுக்குள்ள வார்த்தைகள் இருக்க மாதிரி இருக்கும், அதை நம்ம தேடணும். நன்றி சார். ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். அவர் தன்னுடைய ஒரு 25 வருடங்களுக்கு மேலாக சினிமாவினுடைய ஒவ்வொரு பக்கத்தையும் தொட்டு பார்த்து உணர்ந்து அதோடு போராடி தனக்கான ஒரு கலையை கண்டறிந்த அவர் இன்றைக்கி இந்த 1.5 மணி நேரம், அதுவும் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற டோனில் கூட அவர் பேசலை. நீங்கள் ஏதாவது கேளுங்க நான் சொல்கிறேங்கிற ஒரு மிகப்பெரிய உரையாடலாக அதுதான். இப்போ நீங்கள் பார்த்த உங்கள் முகங்களில் அவர் எந்தெந்த கேரக்டர் நோட் பண்ணியிருப்பாங்கிறது கூட எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படி தான் சினிமாவில் ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இன்றைக்கி அவர் உங்களோட இந்த முதல் அமர்வை, இந்த 3 நாள் பயிலரங்கின் முதல் அமர்வை அவர் பகிர்ந்து கொண்ட எல்லா விஷயங்களுக்கும் பின்னால் நாம் இன்னும் ஆழமாக யோசிக்க வேண்டிய நிறைய மெசேஜ் இருக்குது. டேக்அவே என்று சொல்வார்கள். முதல்ல பார்க்குற எல்லாத்தையும் குறித்துக்கொள், பார்க்குற எல்லாத்தையும் எழுதி வைத்துக்கொள். இது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு ப்ராக்டிஸ். அந்த குறிப்பிலேருந்து தான் நாளைக்கு ஸ்டோரி போர்டுன்னு ஒன்று உருவாகும். அப்போது இந்த நிறைய பேர் மனசில் கூட அதை குறிச்சிக்கிறது கிடையாது. ஆனால் இதெல்லாம் ஒரு ப்ராக்டிஸாக நம்ம பண்ணணுங்கிறத, எதிலிருந்தெல்லாம் தன்னுடைய கதைக்கலன்களையும் மேக்கிங்கையும் உருவாக்குறங்கிறதையும் அவ்வளோ அற்புதமாக விளக்கினார். ஒரு கிஃப்டடான ஒரு செஷன் இந்த முதல் செஷன் அப்படின்னு தான் சொல்லணும்.